ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், குதூகலமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், குடும்பம் நன்னா இருக்கு. புதுசா நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் பார்த்தா இப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கணும். குழந்தை நன்னா படிக்கிறது, பொறுப்பா இருக்கு, சமத்தா இருக்கு. இந்த சமத்துன்னா உன்னை சொல் பேச்சு கேட்கறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. நமக்கெல்லாம் சொல் பேச்சு கேட்டாச்சுன்னா அதுக்கு அம்மாஞ்சின் பேரு, அது சமத்து கிடையாது. ஸ்மார்ட்னஸ், புரிஞ்சுக்கணும், எதுக்கு ஏது புரிஞ்சுட்டா அதான் சமத்து. சொல் பேச்சுக்கு அப்படியே கேட்டாச்சுன்னா அப்புறம் யார் வேணா அந்த குழந்தை என்ன வேணா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு தனியாக பிடிக்கும் பிடிக்காதுன்னா அதுக்கு தெரியணும், அதுக்கு புரிஞ்சுக்கணும், அதுதான் வாழ்க்கை. அப்போ நந்தகோபுரம் எப்பொழுதுமே நல்லதுதான் சொல்லுவாராம். நான்கால் திருப்பாவே எடுத்துக்கோங்க. நீங்காத செல்வம் நிறைந்து வாழ உலகினில் பெய்திடாய், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். இன்னும் அழகான வார்த்தைகள். அதனாலதான் மார்கழி மாசம் நன்னா இருக்குன்னா இதையே பேசிட்டு இருக்கோம். அதான் அதுக்கப்புறம் விட்டுட்டோம். நிறுத்திட்டு அடுத்த மார்கழிக்கு நாளைக்கு கூட திருப்பாவை சொல்லலாம். இன்னைக்கு ராத்திரி கூட அதே திருப்பாவை திரும்பி திரும்பி ஜபிக்கலாம். நிறைய பாசுரங்கள் இருக்கு. நல்லனவெல்லாம் தரும் அபிராமி கடைக்கண் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான். நலம் தரும் சொல், அழகான வார்த்தை. பேசுறது அப்படி பேசணும் எப்பொழுதுமே. நந்தகோபர் சொல்லிட்டோம்னா விஷபானு தேவருக்கு சந்தோஷம், நிச்சயமா எனக்கு குழந்தை பிறக்கும், மகள் தான் பிறப்பான்னு அவருக்கு தீர்மானம். ஒரு நாள் அழகாக ஆவணி மாசம் சுக்ல பக்ஷம் அஷ்டமி திதி மத்தியான நேரம், அவளுக்கு பாத்திரபத மாசம்னு பேர். இந்த பாத்திரபத மாசத்துல அவர் எப்படி மத்தியானத்துல யமுனையில தீர்த்தமாட போறார். விஷபானு தேவர் தீர்த்தமாட போகும்போது நிறைய தாமரைகள்லாம் பூத்து குலுங்கிறதாம் யமுனையில. அதுல ஒரு 1000 இதழ் உள்ள பெரிய தாமரை, 1000 இதழ் இருந்தா அதுக்கு பேர் புண்டரீகம்னு பெயர். நம்ம ஏரியா பக்கத்துல எங்கேயாவது 1000 தாமரை சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டிருக்கா? தெரிஞ்சவர்கள் கை நான் சொல்லப்படாது, தெரியாத நிறைய பேர் இருக்கா. 1000 இதழ் தாமரையோட சம்பந்தப்பட்ட இடம் சென்னையில் எங்கேயாவது உண்டா? சென்னைக்கு பக்கத்துல மகாபலிபுரம். யாரு? ஓகே, அதேதான். கடல் மல்லை தலசேன துறைவார், அவர் திருவடியில 1000 இதழ் தாமரை புண்டரீக மகரிஷி கொடுத்தார். அந்த தாமரையை எடுத்துட்டு தான் திருப்பார்கடல் போறார். அப்பதான் பெருமாள் ஒரு வயசானவன் மாதிரி, இல்லாட்டி ஒரு ஊருக்கு புதிய ஆள் மாதிரி, யாத்ரீகன் மாதிரி வந்து எனக்கு பசிக்கிறது, கடல் தண்ணியை இறைச்சி நான் விடுறேன், நீங்க போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்குவோன்னு சொல்ல அந்த தாமரை அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா இங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் போறார். புண்டரீக மகரிஷி ஒரு ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்குள்ள ஆதிசேஷன் தாயாரெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும்னு கடற்கரையில பெருமாள் அந்த திருவடியிலேயே அந்த தாமரையை வச்சு அப்படி ஒய்யாரமா படுத்துட்டார். அதனால்தான் ஸ்தலசயன பெருமாள், ஸ்தலத்தையே சயனமாக கொண்ட பெருமாள். கடல் மல்லை தலசயனை துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் எவரேனும் அவர் கண்டி அப்படின்னு தான் திருமங்கை மன்னன் பாசுரம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற கடல் மல்லை தலசயன பெருமாள் புது பெருமாள். பழைய பெருமாள் அந்த சி ஓரத்துல ஒரு கடல் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, இந்த 2 கோபுரத்தோட மகாபலிபுரம் சிம்பிள் இருக்குமே, அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா முன்னாடி பெரிய சிவலிங்கம் இருக்கும். இது நடுவில் போய் பார்த்தா தரையில நிஜமாவே தரையில படுத்துட்டு இருப்பார். அவர் தான் ஒரிஜினல் தலசயன பெருமாள். அது நம்ம கால் பக்கத்துல படுத்துட்டு இருப்பார் சுவாமி விஸ்தாரமா. இன்னைக்கும் அந்த ஊருக்கு ஆனால இருக்கவா டெய்லி அந்த சுவாமிக்கு போய் 4 பூ போட்டுட்டு வருவோம். ஆர்கியாலஜிக்கல் கண்ட்ரோல்ல இருக்கு, ஆனாலும் அந்த சுவாமிக்கு டெய்லி போய் 4 பூ போட்டுட்டு வருவோம். அவர் தான் ஒரிஜினல் கடல் மல்லை தலசயனன். அது பிறகு அந்த கடல் அரிப்பெல்லாம் இருக்கிறதுனால மணல் மூடி போனதுனால இந்த சுவாமியை புனர்பிரதிஷ்டை பண்ணான். தரையிலேயே படுத்துட்டாராம் புண்டரீகமர். அந்த மாதிரி ஒரு 1000 இதழ் உள்ள பெரிய தாமரை, அதுல என்னமோ பெரிய வெளிச்சம், பெரிய தேஜஸ். என்னடா இவ்வளவு தேஜஸா இருக்கேன்னு போய் பார்த்தா சின்னதா ஒரு குஞ்சு பெண் குழந்தை அதுல படுத்து. எப்படி பெரியாழ்வாருக்கு விடியற் காலையில நந்தவனத்துல போய் பூ பறிக்க போகும் பொழுது அழகாக கோதை கிடைச்சாலும், அந்த மாதிரி மத்தியான சமயம் யமுனையில போய் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணலாம்னு போன விஷபானு தேவருக்கு 1000 இதழ் தாமரையில அழகான ஒரு குழந்தை பளபளன்னு ஜொலிக்கிற நல்ல கௌர வர்ணம். கிருஷ்ணனுக்கு கான்ட்ராஸ்ட். இது நல்லா கண்ணங்களே தெரிச்சான் குஞ்சு.
இது வெள்ள வெள்ளேன்னு அன்னபக்ஷி மாதிரி, தும்பப்பூ மாதிரி இவள், அது கருங்குவளை பூ மாதிரி. அப்படி அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் ஜோடி எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்ணங்கரையன் அப்படி ஒரு கருப்புன்னு அவன்தான். அந்த அளவுக்கு கருப்பு. என் பொல்லா கருமாணிக்கமே. அதுவும் இந்த ஜேஷ்டாபிஷேக சமயத்தெல்லாம் பார்க்கணும். பெருமாள் நன்னா தைல காப்பு பண்ணி விட்டுருப்பான். அப்ப பார்க்கணும், நிஜமாவே என் பொல்லா கருமாணிக்கமேன்னு தான் இருப்பார் சுவாமி. பல 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 பலான்னு சொல்லிப்பார். அதுவும் ரங்கநாதன்லாம் கேட்கணுமா? இந்த பூச்சாண்டி சேலைன்னு ஒண்ணு பண்ணுவார் ரங்கராஜனுக்கு. மேலெல்லாம் நூல் நூலா போட்டு, இந்த நூலெல்லாம் அழகா தெரியும். ஏன்னா இவனோட கருப்பா இருக்கிறதுனால அந்த கருப்புக்கு சமானமா எதையுமே சொல்ல முடியாது. அந்த பூங்கோளை போதும் கரிவண்டு கண் அவ்வளவு கருவண்டு கண்படுப்பன்ற மாதிரி பொறிவண்டு கண்படுக்கிறது அதுவே கனகரே இருந்தா அப்படி இருக்கு. அதுதான் கண்ணனா. இவள் அப்படியே வெள்ளவளே பல பல பலன்னு ஜொலிக்கிறாளா. ரிஷபானு தேவருக்கு கண்கள்ல கண்ணீர். யாரையும் காணும். ஒரு தாமரை மிதந்துன்னு இருக்கு. அந்த தாமரையில ஒரு குழந்தை அப்படி வந்துட்டு இருக்கு. தெய்வீகம் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கோம். இந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகான்னு ஒருத்தர் உண்டு. எந்த ஊர்? அவன் ஊர் பேர் என்ன? என்ன பேரு? திருக்கருகாவூர். அவங்ககிட்ட தமிழ் பாடுற பாடு திருக்கருகாவூர். கரு கா ஊர், கருவை காக்கும் ஊர். திருக்கருகாவூர். திருக்கருகாவூர்ல இங்க பால் வச்சு கருகிற கணக்கு சொல்லலாம். திருக்கருகாவூர். நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் கருகாவூர், திருக்கருகாவூர், திருக்கருகாவூர், கருவை காக்கும் ஊர். அந்த ஊர்ல கர்ப்பரக்ஷாம்பிகா பானைக்குள்ள குழந்தைய வச்சு காப்பாத்தினாள் இருக்கு. அந்த ஊர்ல இருந்த அந்த ரிஷி பத்னியுடைய குழந்தைய நீங்க டெஸ்ட் பேபி எல்லாம் வச்சு காப்பாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி அவள் காப்பாத்தினால்தான் திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகான்னு பேரு. கருகாத்த நாயகி. நல்ல தமிழ், நல்ல சம்ஸ்கிருதம். இந்து தர்மத்தினால மட்டும்தான் தமிழ் ஜீவிச்சுண்டு இருக்கு. இந்துக்கள் மட்டும்தான் தமிழை காப்பாத்தின்னு இருக்கும். இந்துக்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், புரியும், அனுபவிக்க முடியும். யாரும் முடியாது. அத்தனை அழகு. அதனால எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சனாதன தர்மத்துல. அப்படி பார்த்தா ஒரு அசரீரி சொல்லிடுதே, ரிஷபானு தேவா இவள் உன்மகள் எடுத்துக்கொள்ளு. இப்படி இருக்கும். குழந்தையே இல்லாத இருக்கு. திடீர்னு அழகா ஒரு தாமரையில் பெரியாழ்வாருக்கு அப்படிதானே சொல்றது. விஷ்ணு சித்தரே இவள் உன்மகள் அப்படிங்க. அவள் பூமி பிராட்டி, இவள் நீலா பிராட்டி. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்லு. நிறைய ஊர்கள்ல இந்த நீலாதேவி கிடையாது. எந்த ஊர்ல நீலாதேவி இருக்கா பார்த்துருக்கா? திவ்ய தேசத்திலேயே கூட உண்டு நீலாதேவி. அந்த கூகுள் பண்ணுங்கோ, தேடி கண்டுபிடிங்க. நான் சொல்லிடுவேன், எல்லாமே நானே சொல்லிட்டேன். நீலாதேவின்னு உண்டு. ஸ்ரீதேவி, பூதேவி நிறைய இடங்கள்ல பார்த்தோம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. பரமபதமாகிய வைகுண்டத்துல சுவாமி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேதராதான் இருக்கான்னு இருக்கு. நீலாதேவி. நீலாதேவி தான் பகவானுடைய பிரேமஸ்வரூபி. அந்த பிரேமஸ்வரூபிணி தான் ராதா ராணி. அத்தனை அழகா இவள் நீலாதேவியினுடைய அம்சம் எடுத்துக்கொள்னு சொல்லிடுச்சு. அழகா வாரி எடுத்துட்டா. மத்தியான சமயம், பாத்திரபத மாசம், சுக்லபக்ஷ அஷ்டமி. சரியா? ஜன்மாஷ்டமி முடிஞ்ச அடுத்த அஷ்டமி. ஜன்மாஷ்டமி முடிஞ்சு பிள்ளையார் சதுர்த்தி வருமா? இல்லாட்டி முன்னாடி வருமா பின்னாடி வருமா? பின்னாடியா? பின்னாடி தானே. ஜன்மாஷ்டமி முடிஞ்சுதானே பிள்ளையார் சதுர்த்தி. அந்த பிள்ளையார் சதுர்த்தி, அந்த சதுர்த்திக்கு அடுத்த அஷ்டமி ராதாஷ்டமி. பிள்ளையார் சதுர்த்தி போது ரெடி ஆகிடும் ராதாஷ்டமிக்கு. அதுக்கு தான் அவ்வளவு சொல்லிட்டு. ஜன்மாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, ராதாஷ்டமி அப்படிதான் வரும். மத்தியான சமயம்தான் ராதாராணியோட அவதாரம். எப்படி ராமச்சந்திரமூர்த்தி மத்தியான சமயமோ அந்த மாதிரி ராதாராணியும் மத்தியான சமயம்தான். அவ்வளவு அழகா தேவலோகத்திலேருந்து எல்லாரும் ஜெய் போலோ ராதாராணிக்கு ஜெய் அப்படின்னு ஜோரா கொண்டாடினார்கள். அத்தனை அழகா அந்த ராதாராணியை எடுத்துட்டு ரிஷபானு தேவர். ராதாராணி பிறந்த இடம் பேர் ராவல்னு பேர். பர்சானா இல்லை. ராதாராணினா பர்சானா சொல்றோம் இல்லையா? பர்சானா அவள் வாழ்ந்த இடம், வாழ்கின்ற இடம். சரியா? அது ரிஷபானுபுரம்னு பெயர்.
அப்படி கலோக்கியலாகி அது வர்சானாவாகி இன்னைக்கு பர்சானாவா ஆயிருக்கு. அது ரிஷபானுபுரம். அதுல 4 மலை உண்டு. ரிஷபானுபுரம், தான்காடு, மான்காடு, பான்காடு. காடுனா கோட்டை, கடுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி உண்டு. பிரம்மாவுடைய 4 தலைகளே 4 மலைகளாக இருக்கு. ராதாராணியுடைய சரண கமலங்களை தாங்கணுன்றதுக்காகவே பிரம்மதேவர் தானே மலையா இருக்கார். அதுதான் பர்சானா. நம்ம பர்சானா ராதாராணி கோவில் ஏறி இறங்கிடுவோம். சுற்றி போனோம்னா பர்சானா மட்டுமே பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 நாள் வேணும். அவ்வளோ லீலாஸ்தலங்கள் இருக்கு. நம்ம ஒரு கோயிலை பார்த்துட்டு இறங்கிடுவோம். சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு. அந்த பர்சானாவை சுற்றி பரிக்கிரமா மார்க்கத்தில் தான் ராதாராணியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டசக்கிகளுடைய ஊர் உண்டு. லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகவல்லி. இவா 8 பேரும் ராதாராணியினுடைய அஷ்டசக்கிகள்னு சொல்லுவோம். இது எல்லாமே கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம். இதில் தான் பிராதான்யமாக காண கிடைக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராதாராணி பற்றி பேச்சே கிடையாது. மத்வ சம்பிரதாயத்திலேயே ராதாராணி பற்றி பேச்சே கிடையாது. மத்வ சம்பிரதாயத்தில் பிரேம பாவத்தை பற்றி பேச்சே கிடையாது. நீ மத்வ சம்பிரதாயத்தில் பார்க்கறதுனா முழுக்க 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 ஆண் பிள்ளைகள் அவளுடைய பக்தி இப்படிதான் பேசிட்டு இருப்பாள் ஒழிய பிரேமைன்ற ஒரு விஷயம் மத்வ சம்பிரதாயத்தில் பெருசாக பேசப்படுறது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரேமபாவம் உண்டு. ஆழ்வார்கள், ஆண்டாள் இதெல்லாம் ஒத்து. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நப்பிண்ணை பிராட்டி அவ்வளோதான் பிராதான்யமாக சொல்லுவோம். இந்த நப்பிண்ணை பிராட்டியும் சில பிரிவுகள், முக்கியமாக கிருஷ்ணபிரமி என்னெல்லாம் சொல்லுவாங்க, ந பின்னக, அதனால பிரிக்க முடியாதவள், அதனால நப்பிண்ணைன்றது ராதாராணி தான் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். நம்ம நிறைய மகாத்மாக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ நப்பிண்ணை பிராட்டி முக்கியமாக பார்த்தோம்னா கர்க சம்ஹிதை இதெல்லாம் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் கல்யாணம் அப்படின்னா ராதாராணியோட மட்டும்தான் காண கிடைக்கும். அதனால நப்பிண்ணை பிராட்டின்றது ராதாராணி அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கிறோம். நீலாதேவியினுடைய அம்சமாக வந்தவள் இந்த ராதாராணி. அவள் பிறந்த இடம் ராவல். மதுராலிருந்து கோகுலம் போற வழியில இந்த இடம் இருக்கு. ஸோ நீங்க கிருஷ்ண ஜன்மபூமி போனேன்னா அந்த ஒரு நாள்லயே கிருஷ்ண ஜன்மபூமியில பார்த்துட்டு பக்கத்திலேயே மதுவனம், துருவன் தபஸ் பண்ண இடம். அந்த மதுவனத்துல சத்ருகுணனுடைய கோவில் உண்டு. சத்ருகுணர் தான் மதுரா ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணவர். அதனாலதான் கண்ணன் அங்க அவதாரம் பண்ணார். ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் இல்லை, பரதன் இல்லை, சத்ருகுணன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சத்ருகுணன் ஆண்ட மதுரா தேசம் தான் கிருஷ்ண அவதாரம் பண்ண. நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு பாகவதம் சொல்றது. வடமுதுரை மைந்தன் அப்படின்னு தான் ஆண்டாள் கொண்டாடுறது. மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான். வடமுதுரை வடமுதுரைன்னு தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுவார். ஆனால் தென்மதுரை மீனாட்சி இருக்கிறதுனால அத்தனை விசேஷம். அந்த மதுரா பார்த்துட்டு மதுவனம் பார்த்துட்டு அப்படியே கோகுலம் போயிடலாம். கோகுலம் போற வழியிலேயே ராவல்னு ஒரு இடம் உண்டு. அதுதான் ராதாராணியுடைய ஆக்சுவல் பர்த் பிளேஸ். அங்க என்ன கோகுலம். இதெல்லாம் ஒரு நாள்ல நீங்க பார்த்துடலாம். அந்த ராவல் அங்கதான் கண்ணன் நந்தகோபுரம் கோகுலத்துல இருந்தா, இவாள்லாம் ராவல்ல இருந்தா. அவள்லாம் மாடு மேய்க்கிறதுனால ஆண்டாள் சொன்னதே கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம். குறிப்பிட்ட இடம்லாம் வச்சுக்க மாட்டான். எந்தெந்த காலகட்டத்தில் மாட்டுக்கு எங்கே தண்ணியும் புல்லும் கிடைக்குமோ அந்த இடத்த அப்படி ஜகா மாற்றிட்டே போயிட்டு இருப்பான். அவள் பாடு இடம் மாறிண்டே போயிட்டு இருப்பான். சௌக்கியமாக சுகமான வாழ்க்கை. ஒரு இடத்த வீட்டை வச்சுட்டு இதை மெயின்டைன் பண்ணுறதோட அங்கே அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது தான். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம். இன்னைக்கே உண்டு. இன்னைக்கு நீங்கள் திருநெல்வேலி பக்கமெல்லாம் போனோம்னா இப்போ அறுவடை ஆயிடுச்சு இல்லையா, நிறைய ஆடுகள் வச்சிருப்பான். ஆட்டுக்காலம் நிறைய ஒரு 300-400 ஆடு சைஸ் வச்சிருப்பான். இந்த ஆட்டுக்காரெல்லாம் வயல்வெளியில ஆடை பட்டி போட்டு வைக்க சொல்லுவோம். அந்த ஆடு அங்கேயே மேயும். அந்த ஆடு அங்கேயே மலமூத்திர விசர்சனம் எல்லாம், ஆட்டு புழுக்க, ஆட்டோட மூத்திரம் எல்லாம் நல்ல ஃபெர்டிலைசர். பைசா கொடுத்து ஆடங்க இருக்க வைப்பான். ஒரு 2 நாள் இரியா, 5 நாள் இரியா, 10 நாள் இரியான்னு. இந்த ஆட்டுக்காரன் இந்த அறுவடை ஆனவர் இப்படி ஓட்டிகிட்டே மாச கணக்கில் போவான். திருப்பி ஒரு ஸ்டேஜ் ரவுண்ட் அடிச்சு அப்புறம் ஊருக்கு வருவான். ஆடுகளோடு அவள் போயிட்டு, ஆடுகளும் வயக்காட்டில் இருக்கும், இவாளும் வயக்காட்டில் இருப்பான். ஆடு மேய் இவா சாப்பிடுவான். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம். அந்த மாதிரி மாட்டுக்காரா அந்த பக்கத்தில் அலைவார். இன்னைக்குமே உண்டு. அப்ப இந்த ராவலுக்கு எடுத்துட்டு வந்துடுறா. ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம், குதூகலம், உற்சாகம்.
அழகா எல்லாரும் பார்க்கிறா. கீர்த்தி ராணிக்கு அவ்வளவு சந்தோஷம், எல்லாம் பார்க்கிறா. ஆனா அந்த குழந்தை கண்ணை திறக்க மாட்டேங்கிறது. ஏ லாலி, கிருஷ்ணன் அப்படி லாலான்னு கூப்பிடுவாளோ அங்க மாதிரி லாலின்னு. அங்க சின்ன குழந்தைகள் எல்லாம், வயசுக்கு வராத குழந்தை எல்லாமே லாலா லாலி தான். அது இத்தூண்டுல இருந்து வயசுக்கு வர வரைக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் லாலா லாலி. ஏ லாலா, ஏ லாலி, அவன் லாலா இவன் லாலி. அந்த ஊருக்கு அவ்வளோ ஏ லாலி, சின்ன குழந்தை ஏ லாலி அப்படின்னு. பன்றிபுரம் பக்கம் போயாச்சுன்னா ஏ மௌலி, அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் ஞானேஸ்வரர் தான் குழந்தை எல்லாம். ஏ மௌலி அப்படின்னு பாபா. பிருந்தாவன பக்கம் போயாச்சுன்னா லாலா லாலி, அவ்வளவுதான். இந்த லாலி எல்லாரும் பார்க்கறா, வரா, கொண்டாடுறா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா குழந்தை அழுத, கண்ணு மூடி இருக்கு, சில இடங்கள்ல கண்ணோட அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வருத்தப்படுற. அதுக்குள்ள நாரத மகரிஷி வந்துட்டார். அந்த ரிஷபான தேவர் சொன்னார், குழந்தை கிடைச்சா நீலா பிராட்டி அம்சம் எல்லாம் சொன்னார். நாரத சொன்னார், நீ சாதாரணமா விட்டுடு, நீ பாடி எல்லா வைபவம் பண்ணிட்டு அவள் எப்ப கண்ணை திறக்கணுமோ அப்ப கண்ணை திறப்பாள். எந்த சப்தத்துக்கு காது அவளுக்கு கேட்குமோ அந்த சப்தத்துக்கு காது கேட்கும். நீ அதை பெருசா உரி பண்ணாதேன்னு. நமக்கு அதாவது பிரச்சனையே எல்லாம் உடனே ஆயிடும். இப்பவே புரிஞ்சிடணும், இப்பவே எல்லாம் செட்டில் ஆகிடும், இப்பவே எல்லாம் மாறிடும். அப்புறம் லைஃப்ல வேற என்ன பண்றதா உத்தேசம்? எல்லாமே இன்னைக்கு ஆயிடுது. இன்னைக்கே குழந்தை சமத்தாயிடுது, நாளைக்கு போர் அடிக்காது. இன்னைக்கே வேலையில ப்ரமோஷன் கிடைச்சாச்சு, இன்னைக்கே எல்லாம் கிடைச்சாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவேன்? டைம் எடுக்கணும். இப்படி வந்தாச்சு, வாழ போறோம். நம்ம அவசரமா எல்லாம் முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போறோம்? இப்படி உட்காந்து ரீல்ஸ் தான் பார்க்க போறோம். அது ஒழுங்கா லைஃப் போட்டோம், தப்பு கிடையாது. லெட்ஸ் என்ஜாய் த லைஃப். அழகா ராத்திரி தூக்கம் என்ஜாய் பண்ணுவோம், சாப்பிட்றதா என்ஜாய் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளவு ஆனந்தம் தெய்வம் கொடுத்துருக்கு. அதை கொண்டாடி அனுபவிக்கிறதுக்காகத்தானே வாழ்க்கை, ஓட்டிட்டு போகிறதுக்காக இல்லை. ஓட்டவே வேண்டாம், அது எப்படி ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ கொரோனாவில் என்ன பண்ணாலும் ஓடிட்டா இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. அது பாட்டு அதனோட வேகத்தை அது போகட்டும். நத்தியாவே போட்டோமே, சுகமா போட்டோம், என்ன ஆகிட போகுது? அது பாட்டு நமக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் தூக்கம் மட்டும்தான். அது மட்டும் வேகமாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுறது. இப்பதானே படுத்தேன், அதுக்குள்ளே விடிஞ்சு கொடுத்தா, ஆஹா விடிஞ்சு கொடுத்தேன்னு கொண்டாடு தெரியுமா? அதுக்குள்ளே விடிஞ்சு கொடுத்தா, இப்பதானே படுத்தேன், இப்பதானே பொங்கல் லீவு, நாளைக்கு ஆஃபீஸ் போனேன், நாளைக்கு ஸ்கூல் போகணும், நாளைக்கே போகணுமா, இப்பதானே ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் ஒரு கவலை. அழகா அடுத்தடுத்த விஷயம் என்னதான் இருப்பா. உடனே அப்ப ஞாபகம் தான் நந்தகோபர் கூட சொன்னார். உடனே நாரதர் சிரிச்சாரா, நீ முதல்ல நந்தகோபருக்கு செய்தி சொல்லி அனுப்பு. நந்தகோபுரம் தான் எல்லாம் சரியா இருக்கு. நந்தகோபுரம் தான் அப்படி கூட ஒன்று வருமே. நந்தகோபுரம் தனியாவா வருவார், லாலாவோட தானே வருவார். இந்த லாலி அந்த லாலாவுக்காக தானே காத்துட்டு இருக்கா. உடனே அதுக்குள்ள நந்தகோபுரம் விஷயம் தெரிஞ்சாச்சு. யசோதரி, நம்ம ரிஷபான தேவருக்கு பொண்ணு பிறந்திருக்கா, பொண்ணு கிடைச்சிருக்காண்டி, பொண்ணு பிறந்திருக்காண்டி. ரெண்டு பேரும் பாருங்க, ரெண்டு பேரும் கிடைச்ச குழந்தைதான், பெற்ற குழந்தையே கிடையாது. நந்தகோபுர யசோதைக்கும் கிடைச்ச பிள்ளைதான், ரிஷபான தேவர் கீர்த்தி ராணிக்கும் கிடைச்ச குழந்தைதான். அழகா கடகடா தயாராகிட்டாரா. ரோஹிணி, பலராமன் எல்லாரையும் கூட்டிட்டு நந்தகோபுரம் வண்டி மாடு கட்டிட்டு நிறைய சீரெல்லாம் எடுத்துட்டு வேகமா வராராம். விஷயம் போகிறது அதுக்குள்ள கிளம்பி வந்தாச்சு. கூப்பிடுற தூரம் தான் கோகுலமும் ராவலும். அழகா நந்தகோபுரம் வந்துட்டா, குழந்தைய தூக்கி வேகமா வரா யசோதர். இன்னும் முழுக்கிட்டு இருப்பா யசோதர். நல்லா இடுப்புல வச்சுட்டு, ஒரு வயசு குழந்தை இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பல்லெல்லாம் வளைச்சு சுறுசுருளான கேசத்தோட அந்த சாய கொண்ட தலையில ஒரு மைப்பீலி, காதல குண்டலம். எந்த திவ்ய தேசத்துல காவேரியினுடைய மடியில கிருஷ்ணன் இருப்பான். திருச்சேரை சாரநாத பெருமாள் காவேரியினுடைய மடியில அழகா ஜோரா பகவான் தரண்ட வேணிக்கு இருப்பான். கோவிலுக்குள்ள இல்ல, குளத்தங்கரையில. எப்ப தெரியுமா அது விசேஷமா கொண்டாடுவான் இல்லையே? அது தை மாசம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. குலா காவேரியில வராது, அது காவேரிக்கு விசேஷம். இது சொல்றது எந்த தினத்துல காவேரிக்கு கண்ணன் பிள்ளையா காட்சி கொடுத்து அவள் மடியில விளையாடினான்.
திருச்சேரை சாரநாத பெருமாள். திருச்சேரை கோவில் வாசல்ல குளம் உண்டு. இந்த குளத்தங்கரையில காவேரி தாய்க்கு ஒரு சந்நிதி உண்டு. அவள் மடியில கிச்சா பய உண்டு. அவளுக்கு அவன் காட்சி கொடுத்தது இந்த மாசத்துல தான் வரும், தை மாசத்துல. தைப்பூசம்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விசேஷம் வைஷ்ணவாளுக்கு அந்த இதெல்லாம் விசேஷம். அத்தனை ஆச்சரியமான ஒரு நாள். அப்ப இந்த குட்டி கிச்சாவை தூக்கிண்டு யசோதா வராலாம். முடிச்சு முடிச்சு பார்க்கறது, அம்மாவை முடிச்சு பார்ப்போம், பிள்ளையும் முடிச்சு பார்ப்போம். கர்நாடகால பெங்களூர்ல இருந்து மைசூர் போகிற வழி தொட்டமல்லூர் ஒரு இடம் உண்டு. அது எங்க எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா தலையாட்டு. அழகா அங்கதான் ஜெகதோத்தாரணா கிருஷ்ணா கீர்த்தனைகள்லாம் கையில வெண்ணவருடைய வச்சுட்டு. அந்த கிருஷ்ணன் எத்தனை பேர் ட்ரெஸ் இல்லாம பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் ட்ரெஸ் போட்டு சுட்டார். அது ட்ரெஸ் இல்லாம பார்க்கணும், அச்சோடின்னு இருக்கும். அதில் தண்ணி இடுப்புல வந்து அந்த செண்பகப்பூ மாதிரி அரஞ்சான் கட்டி விட்டுருப்பான். அது பிருஷ்டபாகத்தை கொஞ்சம் இறங்கி வேற இருக்கும். அழகுன்னா அழகு அந்த பிள்ளை. அது ஏன்னா ரொம்ப டைட்டா கிடையாது, வயிறு பெருசு, உடம்பு பெருசு. ஊரில் எல்லாரும் பால் கொடுத்து அப்பப்போ சைஸ் பெருசாகிட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் லூஸாவே அருணாபுடி கட்டி வச்சிருப்பா யசோதை. அதனால அது பாதி இறங்கி இருக்கும். அந்த பிருஷ்டபாகம், அந்த கை, அந்த தொடை, அந்த சாமுத்ரிகா லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு கிச்சா பயல்னா அந்த பயலாம். நிஜமாவே அப்படி திருஷ்டி சுத்தும்படியான ஒரு ரூபலாவண்யம் அந்த அம்பேகாலு. தவழும் கிருஷ்ணன் அர்த்தம் அம்பேகாலுன்னு. அந்த ஊரை தாண்டி மத்தூர்னு ஒரு இடம் உண்டு. மத்தூர் வடை ரொம்ப ஃபேமஸ். அதுவும் மறக்காம சொல்லுவாங்க, சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மத்தூர்னு பேரு. இது தொட்டமல்லூர், அது தொட்ட மத்தூர்னு சொல்லுவாங்க. மத்தூர். அந்த மத்தூர்ல உக்ர நரசிம்ம சுவாமி கோவில் உண்டு. மடியில இரண்டை போட்டு கிழிச்சுன்னு இருப்பார். 16 கைகளோட இருப்பார். ராத்திரியில எல்லா வஸ்திரம் மாலையெல்லாம் படி அடைஞ்சுட்டு ஒரு ஆரத்தி காட்டுவார். நிஜமாவே அழகிய சிங்கம், அற்புத சிங்கம், மாரிமலை விழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாரும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அந்த நரசிம்மர் தான். 3 கண்ணு உண்டு அவருக்கு. திரிநேத்திரதாரி நரசிம்மருக்கு 3 கண்ணு உண்டு. இந்த இடத்துல தனியா விளங்குது. அவன் எல்லா வழக்கம் அணைச்சுட்டு ஆரத்தி காட்டுவார். நிஜமாவே பிரத்யக்ஷத நரசிம்மரை பார்க்குவார். அந்த இடத்துல ஒரு யசோதா கிருஷ்ணன் சன்னதி உண்டு, சைட்ல உண்டு. அம்மா மடியில் உட்காந்து அங்க கர்நாடகாவில் கண்மணி ரொம்ப அழகா வரைவாவா. கோவில்கள் எல்லாம் கண் பேசும் சுவாமிக்கு. நம்ம ஊரெல்லாம் கண் மலர் தானே வைப்பா. அவ கண்ணையே வரைவா. இந்த அர்ச்சகர்களே அந்த நாமக்கட்டியை வச்சு அழகா கண் வரைவா. நம்மள நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மல்லூர் மத்தூர் எல்லாம் கர்நாடகா எல்லா கோவில்லையுமே சுவாமி தாயாருக்கு கண் வரைவா. அதை பார்க்கணும். இந்த யசோதா மடியில் உட்காந்துட்டு கழுத்தை விட திருப்பி இந்த கண்ணு மட்டும் நம்மளை பார்க்கணும். இந்த கிச்சாதை யசோதை நிஜமாவே ஏறார் இந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். நான் பார்த்து நான் தான் அந்த யசோதை ஏறார் இந்த கண்ணி. அந்த மத்தூர் கிருஷ்ணனும் அந்த யசோதையும் அந்த கிருஷ்ணன். அம்மா மட்டும் பாலை குடிச்சுன்னு இப்படி பார்ப்போம். உட்காந்து பாலை குடிக்கும், படுத்துட்டு கூட கிடையாது. யசோதை நம்மளை பார்ப்பா, யாரோ அசுரனும் நம்மளை பார்ப்பா. அத்தனை அழகா இருக்கும். அந்த இவ்வளவு இருக்கும். பெங்களூருக்கு எப்படி கல்யாணத்துக்கு தான் ஓடிட்டு போயிடல, அப்படியே ஒரு 8 ஃபைட் வாங்க. கல்யாணத்துக்கு டிஃபன் சாப்பிட்டு போயிடுங்க, லஞ்சுக்கு வந்துருக்கும். அப்படியேதான் பிளான் பண்ணிடுங்க. திருப்பி லஞ்சு முடிச்சு கிளம்பிடுங்க, மேற்கோட்டை போயிட்டு வந்துருக்கும். திருப்பி முன்னாடி ரிசப்ஷன் இருக்குன்னா காத்தாலே போயிட்டு டிஃபனை சாப்பிட்டு இப்படி போயிடுங்க. சத்தியகாலா போயிடலாம். நிகமாந்த மகாதேசிகர் 12 வருஷம் தபஸ் பண்ண இடம். இந்த தேசத்தை பார்க்கறதுக்கு ஆயுசு வேணும், ஆசை வேணும். கொட்டி கிடக்கு. ஒரு ஜன்மாவும் போதவே போத. திரும்ப திரும்ப இந்துவா வந்து பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்க. அத்தனை ஆச்சரியம். யசோதா அப்படி தூக்கிட்டு வராளா, கீர்த்திராணி பார்க்கறா. யசோதா இன்னும் கிடைச்சிருக்கா, முடியாடி இப்படி இருக்கா, கௌர வரலாம் அப்படியா, அழகா இருக்கா அப்படின்னா அப்படி இருக்கா ஐயா. அதுக்குள்ள இது கொஞ்சம் அப்படி அழிச்சுட்டு அவன் சொல்றது அழகை கேட்டு இறங்கிட்டான். இடுப்புல யசோதையும் விட்டுவிட்டாங்க. ஒரு வயசு ஆயிடுச்சு. இப்படி எங்கேயாவது அலையும், அவவா தூக்குவா, கொஞ்சம் கிராமத்தெல்லாம் பயப்பட மாட்டா. யார் வேணா தூக்கிட்டு போவா, யாரா கொண்டு வந்து விடுவா. அதெல்லாம் பூதனைக்கே தூக்கி கொடுத்துட்டான். யாரு என்னன்னு விசாரிக்காம சுபாவம். நம்ம கூட தான் ரொம்ப பயப்படுது. கிராமத்தெல்லாம் இருக்கும் நாட்டுக்கலை.
ஹிமாலயாஸ்ல பார்க்கணும், எல்லாம் பதவும் எல்லாம் பல நேரம் உச்சிக்கிட்ட வண்டி போயிட்டு இருக்கும், போறது நிற்கும். இந்த வண்டி போற வேகத்தை காத்தாடுறது குழந்தைய ஆடும், நமக்கு புண்ணணும் வண்டியில எப்பதான் அப்படின்னும். அதை அழகா உட்காந்து ஜோட ஏதோ சாக்லேட் சாப்பிடணும், அசரவே அசர. நமக்கு தான் பயமா இருக்கு, அந்த ஊருக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. உருண்டா வைக்கிற போய் எடுக்கலாம் விட்டுருவா உங்களுக்கு தெரியல, உருண்டுதான் தெரியல. ஆனா அவ்வளவு ஜாலியா உட்கார்ந்து நிற்பாங்க. அழகா யசோதா கீர்த்தி ராணி பேசிட்டு இருக்கா, நந்தகோபுரம் ரிஷபானு தேவர் பேசிட்டு இருக்கா. நம்ம பய அப்படியே தவழ்ந்து நடந்து இப்படி எல்லாம் பண்ணி அந்த ஒரு இடத்துல ராதாராணிய தொட்டில்ல போட்டிருக்கா. தொட்டில்ல போட்டிருக்கா, அது இப்படி தவழ்ந்து போய் இந்த கூடல எல்லாரும் பிஸியா இருக்கும் பொழுது சுவாமி இப்படி தவழ்ந்தான். இன்னைக்கு 2 காம்பவுண்ட் ஆயிடுத்து ராதாராணி ஜென்மஸ்தலத்தில் எதிர்க்கு. இது எல்லாமே யமுனை ஆற்றங்கள். ஆனா இன்னைக்கு யமுனை பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போயிட்டான். அப்படியே கிருஷ்ணன் தவழ்ந்தான், நேர போனா, அப்படியே அந்த தொட்டில பிடிச்சான், நின்னா, அவ்வளவுதான். ஒரு சப்தம், குஞ்சு கையை வச்சு அப்படி ராதே அப்படி தொட்டான். தொட்ட உடனேயே அவ கண்கள்ல கண்ணி. கிருஷ்ணஸ்பர்ஷம், கிருஷ்ணஸ்பர்ஷம் இது என்ன யார் வர்ணிக்க முடியும்? அன்றைய பாண்டம் எடுத்துட்டா கொஞ்சம் உணரலாம். கிருஷ்ணனை நாம தொடர சொல்லும், கிருஷ்ணன் தொடர சொல்லும். அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். ஒரு குட்டி குழந்தை தான் அப்படி இருக்கும். அந்த குட்டி குழந்தைக்குள்ள குழந்தையா இருக்கிற கிருஷ்ணன். ஒரு ரோஜாப்பூ இருக்கு, தாமரைப்பூ இருக்கு, நாம முதட்டு பார்க்கணும். அது நம்ம அப்படியே தடவிக்கணும். கிருஷ்ணன் அனுபவம் கிடைக்கணும். அதனாலதான் அந்த மாடுகள்லாம் வசத்தின்னு சொல்றோம். கிருஷ்ண ஸ்பர்ஷம். கோவில சடாரி சாதிச்சோடனே சந்தோஷமா இருக்கு. எம்பெருமான் திருவடி, திருவடியை நேர வாங்கிட்ட மகாபலிக்கு எப்படி இருக்கும்? சடாரி கான்செப்ட் கொண்டு வந்ததே மகாபலி. கிருஷ்ண ஸ்பர்ஷம். உடனே அவளுக்கு கண்மலர் வந்து விடுத்தான், கண்கள்லேருந்து கண்ணீர் வர்றது. கண்ணன் குழந்தையா மற்றவாள், இவளுக்கு என்ன ராதே அப்படின்னா ராதான்ற சப்தம் கண்ணன் அப்படி சொன்ன உடனே அவள் கண்மலர்கள் அப்படி திறந்த. இந்த உலகத்துல முதல்ல பார்க்க வேண்டியது கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம் தானா. அதுக்காக தான் கண் மூடியே வச்சுட்டு இருந்தாள். கண்ணனை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ராதாராணி காத்துன்னு இருந்தாலாம். அத்தனை சிரேஷ்டம். அப்ப கண்ணனை பார்த்தோம், அவ கண்கள்ல கண்ணீர் எல்லாம் அப்படி வழியறது. ஆனந்தத்துல தலைக்கல. 2 பேரும் என்ன பேசினான்னு தெரியாது. அதுக்குள்ள ராதேவுடைய ஒரு சப்தம், கிருஷ்ண கானம்னு தேடினான். எங்கடி கிருஷ்ணன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறார். யசோதை பகீரதையும் எங்க போனாலும் தெரியலையே. உடனே கீர்த்தி ராணி சொன்னான், எங்க போயிருப்பான்? ராதா கிட்டதான் போயிருப்பான் அப்படின்னு. எல்லாரும் உடனே ராதா இருக்கிற இடம் தேடி வந்தா கண்ணன் கிடைச்சிட்டான். ராதைய தேடினா கண்ணன் கிடைக்கும். ராதைய பிடிச்சா கண்ணன் கிடைக்கும். எப்படி அரண்மேல் மங்கா தாயார் பார்த்துட்டோம்னா மலையில நல்ல தரிசனம் கிடைக்கும் ஒரு கேரண்டி இருக்கு இல்லையா? இன்னி வரைக்கும் ஈஸியா யாரை தரிசிக்கலாம்னா ரங்கநாயகியை தான். எப்ப போனாலும் ஃப்ரீயா இருப்பான். அது எப்படி? அங்கே அதே கூட்டம் தான் வருது, அதே கூட்டம் தான். ஆனா என்னமோ தெரியாது, ரொம்ப நேரம் நின்று நான் இத்தனை வருஷம் நான் போயிருக்கேன். அப்படி அப்படி நம்ம போவோம், அப்படி நிற்போம், அப்படி 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 விடுவோம், அவ்வளவுதான். இவன் இந்த கிழவரை பார்க்கறதா பாடு. கிழவர் தான், ஆனாலும் குழலழகர் அழகர் தான். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் குப்பூழி எழுகமல்ல பூவழகர் என் அரங்கத்து இன்னது. கிழவர்னு நான் சொன்ன தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா ராஜகோபுரம் கட்டின ஜீரை கேட்டா, ஏன் சுவாமி இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை சொன்னார்? அந்த தொண்டு கிழவன் அந்த தொண்டு கிழவன் ஆக்ஞாபிச்சுக்காண்டா நல்லா பண்றது அப்படின்றான். இந்த கிழவன் அந்த கிழவன் கட்டுறான்டா, கட்டிட்டு இருக்கேன். அவர் சொல்ல ரொம்ப கிழவன்டா, என்னோட கிழவன் அவனே சொல்லிட்டான். ராமனுக்கு முன்னாடி வந்தவன் ரங்கநாதன், அப்ப எவ்வளவு கிழவனா இருப்பார். ராமனுக்கு வந்தே வருஷமா தான் ஆயிடுது, 9 லட்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு. அத்தனை அழகு. ஆனா அந்த ரங்கராஜன். அப்ப எல்லாரும் ராதாராணியை தேடிட்டு போனா அங்கே கண்ணன் பார்த்தா ராதாராணி கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கேன்.
கண் ஓரத்துல கண்ணீர் வந்திருக்கு. கண்ண கிருஷ்ண ஸ்பர்ஷம், கிருஷ்ணனுடைய மூச்சு காத்து நேரப்பட்டது, கிருஷ்ணனுடைய சப்தம் கேட்டது. அதுக்கப்புறம் தான் அவ உலகத்துல கண்ணை திறந்து பார்க்கறா, வாயை திறந்து சிரிக்கிறா, அழறா, எல்லாமே கிருஷ்ண விஷயத்தினார். நந்தகோபர் பார்த்தார், சந்தோஷப்பட்டார். என்ன பேரு அப்படின்னா, சரி சரி கவலைப்படாத, உனக்கு பேர் வச்ச கர்காச்சாரியர் வருவார், அவர் பேர் வைப்பார். இப்படி சொல்லிட்டு போறார் நந்தகோபர். கர்காச்சாரியர் வச்சா சரியா, வேற யாரையும் கூடாதுங்க. அவருக்கு நல்லா மாடர்னா நேம் தான் தெரியறது. மற்றவாள்லாம் ஏதையோ வச்சுடுறா, குப்பசாமி மாடசாமி வைக்கிறா. நம்ம ஃபேஷனா வைக்கணும்னா கர்காச்சாரியார் தான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டார். அதெல்லாம் கிளம்பி போன பிறகு கர்காச்சாரியார் வந்தவருடைய பார்த்தா ராதாராணி திருவடி எடுத்து அப்படி தலையில வச்சிருக்கான். ராதாராணி திருவடியை முதல்ல வச்சிருந்தது கர்காச்சாரியார். அவருடைய சரண கமலங்கள், கண்கள்ல கண்ணீர் வெளியே சொன்னார். இவள் திருநாமம் ராதா. ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு ராதே ராதே, அன்பா சொல்லு ராதே ராதே, ஆசையா சொல்லு எப்பவும் சொல்லு, எப்பவும் சொல்லு, இங்கேயும் சொல்லு, அங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு ராதே ராதே, கண்ணன் வரான் ராதே ராதே, அன்பை தாரான் ராதே 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 ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. ராதா ராணி தான் நிம்பார்க்க சம்பிரதாயம், வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துல ஒண்ணு ஸ்ரீஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீஜின்னு பேர், இல்லாட்டி லாலி, சுவாமினி, ராதாராணி, ராதிகா ராணி, இப்படிதான் சொல்லுவாங்க. ராதான்னு 10ஆம் பொதுவா சொல்லிட மாட்டான். ஆனா ஜெபிக்கும் போது ராதே ராதே அப்படின்னு சொல்லுவாங்க. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆனா ஸ்ரீஜி அங்க ஸ்ரீஜின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பிருந்தாவனத்துல நிறைய கோவில்கள் உண்டு. ராதா ரமணன், நிறைய மூர்த்திகள் உண்டு. பாங்கே பிகாரி, நிறைய கோவில்கள்ல பார்த்தோம்னா கிருஷ்ணன் தான் இருப்பான், பக்கத்துல ராதா இருக்க மாட்டான். ராதா குஹ்யமா கிருஷ்ணனுக்குள்ளேயே இருக்காளாம். ஓருடல் ஈருயிர், ஒரு உடம்புலயே 2 பேர் இருக்கான்னு ஐதீகம். பொருளோட அர்த்தம் போல, சூரியனுடைய கணங்கள் போல, புஷ்பத்தின் வாசம் போல, பழத்தின் ருச்சி போல. அதனால இந்த தனியா சொல்ல வேண்டாம், பழம் நல்ல ருச்சியா இருக்குன்னு இப்ப சொல்ல வேண்டிய, நல்ல ருச்சியான பழம்ன்ற மாதிரி இவனை அவளையும் பிரிக்கவே முடியாது. அத்தனை விசேஷம். அப்ப கர்காச்சாரியார் சொல்றார் ராதா திருநாள். ரிஷபானு தேவரும் கீர்த்தி ராணியும் கர்க மகராசி இந்த கேட்டாளம். தம்பதி ஊச்சு ராதா சப்தஸ்ய ஹே பிரம்மன் வியாக்கியானம் வத தத்வதः தத்தோ ந சம்சயத் சேதா கோபி பூமௌ மகாமுனே. இந்த பேர் நன்னா இருக்கு, யாராவது கேட்ட அர்த்தம் சொல்லணும். ராதா கேட்க நன்னா இருக்கு. கோதா, ராதா, சீதா. சீதா என்ன அர்த்தம்? கலப்பை உழுத வழி. கோதா அப்படின்னா ஞானத்தை தருபவள். கோதை அப்படின்னா சுறுசுறுவான கேசமுடையவள் அர்த்தம். சுருப்பார்குழ கோதை. அந்த மாதிரி ராதா ஜானகினா ஜனகருடைய குமாரத்தி, அதனாலே ஜானகி. மிதிலா நகரத்து ராஜகுமாரி, அதனாலே மைத்திரி. இதான் காரண பெயர்கள். அந்த மாதிரி ராதா சப்தஸ்ய ஹே பிரம்மன் வியாக்கியானம் வத தத்துவதக. இந்த ராதா நாமத்தினுடைய ரகசியத்தை நீங்க சொல்லுவோல அப்படின்னு உடனே கர்க மகர்ஷி கண்கள்ல கண்ணீர் வழியே சொல்றான். ஸ்ரீ கர்க உவாச்ச சாமவேதஸ்ய பாவார்த்தம் கந்தமாதன பர்வதே சிஷ்யேனாபி மயா தத்ர நாராயண முகாத் ஸ்ருதம். சாமவேத சாரமான இந்த ரகசியத்தை நான் கந்தமாதன பர்வதத்திற்கு போகும் பொழுது
ஸ்வயம் நாராயண ரிஷி எனக்கு சொன்னார். கந்தமாதன பர்வதம்ன்றது பத்ரிகாசிரமம். இதெல்லாம் தான் கந்தமாதன பர்வதம். பத்ரிகாசிரமம், பத்ரி நாராயணன், பத்ரிகாசிரமம், ஆச்சாரியன் எல்லாம் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாயன்ற திருவெட்டெழுத்து மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணார் நரனுக்கு. அதனால ஸ்ரீ வைஷ்ணவாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம். திருவெட்டெழு மந்திரத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தின ஒரு ஸ்தலம். அதனால அப்ப அந்த பத்ரிகாசிரமத்துல கர்க மகர்ஷிக்கு பத்ரிநாதன் சொல்றான் ராதா நாம மகிமை. அந்த பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்தி தான் கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உத்தவர். பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்திக்கு பேர் உத்தவன் அப்படின்னு தான் பெயர். அந்த உத்தவன் கிருஷ்ணனுடைய சக்கா. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சவொடனே பகவான் சொல்றான் உத்தவனை நீ போய் பத்ரிகாசிரமத்துக்கு போகணும். அப்போ கூட உத்தவன் கேட்கிறான், எனக்கு தெரியா பத்ரிகாசிரமம், எனக்கு பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் கேட்டு இருக்கேன். இப்போ உத்தவருக்கு ராதாராணி சொன்னாரா, நீ பத்ரிகாசிரமம் போ, அப்பதான் பிருந்தாவனம் மகாத்மியம் புரியும்ன்றான். அவ்வளோ வசனத்துல போய் அந்த குழுல நின்று தபஸ் பண்ணா பிருந்தாவனம் பிரேமஸ்வரூபமான ஸ்தலம்னு அப்பதான் புரியும். அந்த உத்தவனை இப்ப நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அக்ஷய திருத்தியை வரைக்கும் பார்க்கணும்னா ஜோஷிமட் தாண்டி பாண்டிகேஸ்வர். ஜோஷிமட் இல்லை, உத்தவர் ஜோஷிமட் வரமாட்டார். பாண்டிகேஸ்வர் அதிபர் ஜோஷிமட் சொல்லிட்டு இருக்கான். பாண்டிகேஸ்வரில் போனா அந்த உத்தவரை பார்க்கலாம். வெள்ளி மூர்த்தி இவ்வளவுதான் இருப்பார், ஜம்முன்னு இருப்பார். அத்தனை சிரேஷ்டம் அந்த பத்ரிகாசம். இன்னைக்கும் பத்ரிநாதனுடைய சயன ஆர்த்தி சமயத்துல முகுந்தமாலா சொல்லுவார். அஷ்டபதியினுடைய முதல் அஷ்டபதி மற்றும் பிரளய பயோதி ஜலே, அந்த முதல் அஷ்டபதி பத்ரிநாதனுடைய சயன ஆர்த்தியில நித்தியம் பாடுவார்கள். நம்ம ராகம் வேறு, அவ ராகம் வேறு. ஒடிசாவுக்குன்னு ஒரு அஷ்டபதி ராகம் உண்டு. நமக்கு சம்பிரதாய பஜன சம்பிரதாய முறைப்படி ராகம் அஷ்டபதி. ஒடிசால வித்தியாசமா இருக்கும், பிருந்தாவனத்தை இன்னும் வித்தியாசமா இருக்கும். கேரளத்துல சோபான சங்கீதம்னு ஒன்று பாடுவாங்க, அது வேறு ராகத்துல இருக்கும். பத்ரிகாசிரமத்தை வேற ராகத்தை அந்த பிரளய பயோதி ஜல்லே சம்பிரதாய பஜனையுடைய ராகம். பத்ரிகாசிரமத்துல இந்த ராகம் கிடையாது. ஒடிசால இன்னும் வேற மாதிரி இருக்கும். பிருந்தாவனத்துல அவ்வளவு சிம்பிளா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு அழகு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ரசிக்கும், நம்ம இதையே கேட்டோம்னா எனக்கு இதுதான் வசதி நினைக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அழகு உண்டு. அப்ப பத்ரிநாதன் சொல்றான், சாமவேதஸ்ய பாவார்த்தம் கந்தமாதன பர்வதே शिष्येनापि मया तत्र नारायण मुखाश्रुतं रमया तु रकारः स्यात् आकारः त्वत् आदि गोपिका धकारो धरया हि स्यात् आकारो विरजा नति रमया तु रकारः. கண்ணனிடத்துல ரமிக்கும்படியாக இருக்கிறவள், கண்ணனையே ரமிக்கச் செய்பவள், அதான் ர. ரமயா து ரகார, அகாரம் மாதிரி ரகாரம். ரமயா து ரகாரஹ ஸ்யாது ஆகாரஹத்வா ஆகாரஹத்வாதி கோபிகா. ஆகாரம் ராவும் ஆவும் சேர்ந்தா ரான்னு வரும். அந்த ஆகாரம் அகாரம் மாதிரி ஆகாரம். அந்த ஆகார சப்தம் என்னடா அர்த்தம்னா ஆதி கோபிகா. ஆதி கோபிகா அதை குழந்தை கேட்க. ஆதி கோபி, முதல் கோபி யாருன்னா இவள் தான். அதனால ரான்றது ரமயா, ஆன்றது ஆதி கோபிகா. ஸோ கண்ணன் ரொம்ப ஈஸியா லயப்படுற முதல் கோபி யாருன்னா இவள் தான். ரமயா ஆதி கோபிகா. ர ஆ. அடுத்து தா வருது இல்லையா, தகாரோ தரயாகி, தரிக்கிறவள்னு அர்த்தம். கண்ணனை தரிக்கிறவள். தாரிணின்னு சொல்லுவோம், தரான்னு சொல்லுவோம், தரணி தரன்னு சொல்லும், கோவர்தன கிரி தாரின்னு சொல்லுவோம் இல்லையா, தரித்தல் அர்த்தம். அந்த மாதிரி கண்ணனையே தரிக்கிறவள். அதனால தரையா, தகாரோ தரையாகி. குத்து விளக்கெரிய போட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. ஸோ கண்ணனை தரிக்கிறவள். அதனாலே தரையா. ர வந்து ரமயா, ஆ வந்து ஆதி கோபிகா, த வந்து தரையா. தரையா தகாரோ தரையாகி ஸ்யாத்
ஆகாரோ விரஜா விரஜா நதி. ஆன்ற சப்தம் விரஜா நதியை குறிக்கும். எல்லாம் சேர்ந்துதான் ராதா. கண்ணனை ரமிக்க செய்பவள், கண்ணனுடைய ஆதி கோபிகா, கண்ணனை தெரிப்பவள், கண்ணனுடைய விரஜா நதி. அதான் ராதா. ராதா ராதா ராதே. ராதே இல்ல ராதே. ராதா இல்ல ராதா. ராதிகா. இந்த சவுண்ட். அதனால ரமயா துரகாரக குளிச்சு சொல்லணும், குளிக்காம சொல்லணும். பிருந்தாவனத்துல காதல எழுந்து பல் தேய்க்கும் போதே ராதே ராதேன்னு தேய்ப்பான். கண்ணை முழிச்சா ராதே ராதே அப்படிதான். யமுனையை பார்த்து ராதே ராதேன்வா, மரத்தை பார்த்து ராதே ராதேன்வா, மயில் குயில் சப்தத்தை கேட்டு ராதே ராதேன்வா. அவனுக்கு தெரிஞ்சா ராதே 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 ராதே. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ராதா நாம சப்தம். பதரிநாதன் கர்காச்சாரியாருக்கு சொன்ன ராதா நாமம். நான் பத்ரியில ஜிபிச்சு பார்த்தேன். நல்ல குளிர்ல எப்படிதான் இருக்கு, ஜிபிச்சு பார்த்தாதான் தெரியும். ராதா ராதே 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 ராதே. பிருந்தாவனத்தை சொன்ன ஒரு சுகம் நிஜமாவே பத்ரியில. நிஜமாவே ராதா நாம பலம் பத்ரியில தான் புரியும். அப்படி ராதா நாமத்தை கர்காச்சாரியார் வச்சா அப்படின்னு காண கிடைக்கும். அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்மா ராதையும் வளர்றாளாம். ராதை எப்பொழுதுமே நீல வஸ்திரம் தான் போடுவோம். கிருஷ்ணன் கருநீல வண்ணம். அதனால எப்பொழுதுமே ராதாராணி நீல வஸ்திரம் தான் உடுத்திப்பார். நல்ல எப்பொழுதுமே மை தேடிப்பார். ஆண்டால் லிஸ்ட் போடாலியா? சூடகமே தோள்வளையே தோடே செழிப்போவே பாடகமே எஞ்சனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். எப்பயும் அந்த கெட்டபோட தான் இருப்பார் ராதாராணி. எப்பொழுதுமே நீங்க எந்த மாசம் போனாலும் ராதாராணியினுடைய அலங்காரம் அப்படி இருக்கும். அழகின்னா அழகி. இப்படிதான் ராதாவுடைய அவதாரம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடிஞ்சு அடுத்த அஷ்டமியில தான் கிருஷ்ண சுக்லபக்ஷ அஷ்டமி, பாதிரபத மாசத்துல பிள்ளையார் சதுர்த்திக்கு அடுத்த வர அஷ்டமி திதியில மத்தியான சமயத்துல தான் ராதாராணியினுடைய அவதாரம். கிருஷ்ண அஷ்டோத்தர சதநாமாவளி மாதிரி ராதா அஷ்டோத்தர சதநாமாவளி. ராதாவுக்கு ஒரு பேர் உண்டு, ராசராசேஸ்வரின்னு ஒரு திருநாமம். உன்னை தமிழ் படுத்திட்டான்னு நினைக்கப்படாது. ராஜராஜேஸ்வரி வேற, ராசராசேஸ்வரி வேற. ராசங்களுக்கு ஈஸ்வரி, ராசேஸ்வரி. எத்தனை விதமான ராசம் உண்டோ எல்லா ராசத்துக்கும் ஈஸ்வரியவள். அதனாலே ராசராசேஸ்வரின்னு ஒரு திருநாமம். ஆதி கோபிகான்னு சொன்னது இல்லையா? அத்தனை சிரேஷ்டம் இந்த ராதா ராணி. கண்ணன் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் அவன் ஜபிக்கிற ஒரு நாமம் ராதே 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 ராதே. அதான் பிருந்தாவனத்துல எல்லாம் எல்லாருக்கும் ராதே ராதே தான். ஸ்ரீ ராதான்னு எழுதிருப்பான். ஒரு ஓரத்துல கூட ராதே கிருஷ்ணா எழுதிருக்க மாட்டான். நான் முதல்ல பிருந்தாவனம் போனேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேட் முன்னாடி வச்சுக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. 15 வருஷமா வச்சுக்கோங்க. அப்ப நிறைய ராதே கிருஷ்ணா வெறியோடு ஜபிச்சுக்கிறது ஒரு காலகட்டம். இப்பயும் அப்படிதான். ஒரு குழந்தைய, ஒரு பிருந்தாவனத்தை குழந்தைய பார்த்து, சின்ன பிள்ளை, ஒரே குஷி, வரஜவாசி, அது பக்கத்துல போய் ராதே கிருஷ்ணா அப்படின்னு என்னோட பார்வை பாடுது. என் லைஃப்ல மறக்க மாட்டேன். அதிர்ச்சியோ பயமோ பார்வையிலே என்ன தப்பா சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முறைச்சா கூட நீ தப்புன்னு ஒத்துக்கலாம். அது அயோத்தியாவில் சொல்ல வேண்டியது நான் இங்க சொல்லிட்டேன். இப்படி பார்த்தது ஒப்போ டேச ஒரு முறை ராதே ராதே அப்படின்னு. இங்க வந்தா ராதே கிருஷ்ணா சொல்லாத, ராதே ராதே சொல்லுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தப்போ அப்புறம் நான் சொன்னேன் ராதே ராதே. அடுத்த நிமிஷம் ராதே ராதே. ராதே கிருஷ்ணா அவ்வளவு அசிங்கம். அதனால நம்ம ஊரோட வச்சுக்கணும் சரியா. பிருந்தாவனத்தை போய் ராதே கிருஷ்ணா சொல்லக்கூடாது. நம்ம கூடதுக்கு வேணா சொல்லிக்கலாமே ஒழிய பிரஜவாசிய பார்த்தேன்னா ராதே ராதே தான் அவளுக்கு வரும். காதுல விழுந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் ராதே ராதே அப்படின்னு சொல்லிடுவோம். யோசிக்காம வரும். ரிக்ஷாக்காரன்ல இருந்து, பிச்சைக்காரன்ல இருந்து, சாதுல இருந்து, கோடீஸ்வரன்ல இருந்து, யமுனையில ஓடம் போற்றவன்ல இருந்து யோசிக்காம வரும். ராதே ராதே அப்படின்னா பைசா கொடுத்தாலும் ராதே ராதே, பைசா வாங்கினாலும் ராதே ராதே.
ஏதாவது பேரம் பேசினா ராதே ராதே, நையா அப்படி ராதே ராதே அப்படின்னு ரொம்ப எல்லாத்துக்கும் ராதே ராதே தான் அவரோட யூனிவர்சல் லாங்குவேஜ். பிரஜபூமி யூனிவர்சல் லாங்குவேஜ் கோட் வரும்போது ராதே ராதே. எல்லாமே கீழே வந்த கூட ராதே ராதே பாவமா வரும். அவள் பிரசாதம் கொடுத்தாலும் ராதே ராதே, குரங்கு பிடிங்கிட்டு போனாலும் ராதே ராதே, சர்வ சாதாரணமா ராதே ராதே. பிரமிக்க செய்பவள் ஆதி கோபி தரிப்பவள் பிரஜாநதி. இதுதான் ராதா நாம வியாக்கியான். இந்த ராதையும் ஒவ்வொரு நாளா வளர்ந்துட்டு இருக்கா, கண்ணனும் வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்திதியில இவர்கள் எல்லாம் கோகுலத்தை விட்டுட்டு நந்தகாவு போறான். கோகுலத்தை பகவான் அந்த பழக்காரிக்கு அனுகிரகம் பண்ற வரைக்கும் தான் கோகுல லீலா. பூதனாவதம், சகடாசுர வஞ்சனம், திருநாவர்த்த லீலா. அதுக்கப்புறமா பேர் வைக்கிறது, அப்புறம் கலந்த மண்ணை தின்னுட்டு வாயில உலகத்தை காய்ச்சது, மருத மரங்களை முறிக்கிறது, பழக்காரிக்கு அனுகிரகம் பண்றது. இது எல்லாம் மட்டும்தான் கோகுலம். மகாவனம்னு தான் அதுக்கு பெயர். கோகுலம்னா மாட்டு கொட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய நம்ம ஊர் பாஷை சொன்னா மந்தை வெளின்னு அர்த்தம், அவ்வளவுதான். மந்தை வெளின்னா கோகுலம், மாடுகளுடைய மேய்ச்சல் இடம். எங்க மாடுகள் வேறு இடம் கிடைக்கிறதோ அங்க இருந்து இருப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இடத்துல இருந்து அவர்கள் கிளம்பி நந்தகாவு போறோம். நந்தகாவுங்கிறது பர்சானா, கோவர்தனம், நந்தகாவு இதெல்லாம் பக்கத்துல. இதெல்லாம் ஒரு நாள்ல மத்தவா பாப்பா, என்னோடலாம் வந்து ஒரு நாள்லாம் பார்க்க முடியாது, அது அப்படி ஆகும் பெருசா. அந்த நந்தகாவ், நந்த கிராமம்னு பேர். அதுவும் ஒரு சின்ன மலை. அந்த மலையில நந்தகோபருடைய சௌராசி கம்பா இது உண்டு. கோகுலத்துல ஒரு நந்தபவனம் உண்டு, நந்தகோபனுடைய திருமாளிகைன்னு. ஆண்டாள் போய் எழுப்புறா இல்லையா, அந்த நந்தகோபன் திருமாளிகை அங்கதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது நந்த பவனம்ன்றது ஜோரா நந்தகாவ்ல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா அங்க உள்ளுக்குள்ள சிவபெருமான் இருப்பார். நந்த கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சாலும் முதல்ல சிவபெருமானை பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருப்பார். என்னடா நான் கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு யாரா பூச்சி ஆண்டினா சிவபெருமான் தான். சரியா, பூச்சி ஆண்டின்ற வார்த்தையே அவருக்கு மட்டும்தான். உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு இருக்கிற ஆண்டி பூச்சாண்டி. இந்த ஜைனர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் நம்ம சைவ சமயத்தை சேர்ந்தவர்களை கிண்டல் பண்ண வார்த்தை பூச்சாண்டி வரா, புடிச்சு கொடுத்துருவேன். ரொம்ப அதுல ரோட்ல பூச்சாண்டி வராம புடிச்சு கொடுத்துருவேன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பக்கம் போயிட்டான். இன்னைக்கு கன்வர்ஷன் மாதிரி அந்த காலத்துல ஒரு கன்வர்ஷன் நடந்துட்டு இருக்கு, புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இதை தெரியாம நம்ம ஆளுகள்லாம் வீட்டுல ஒரு முத்திரை கொடுத்து மாட்டி வைக்கிறது கிடையாது. இந்த புத்தர் ரொம்ப காம் பீஸ் யார் உங்களுக்கு சொன்னான்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியுது. நீங்க வெளிநாட்டில் போய் புத்திசம் பத்தி கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் திண்டுவான். அப்படி வெட்டு குத்துலாம் உண்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. புத்தர்னா பீஸ்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சத்தியமா கிடையாது. உங்களை அப்பீஸ் அப்படின்னா பத்ரிநாதன் அமைதியா உட்காந்துட்டு இருப்பார். சிவபெருமான் நிஜமாவே பெரிய யோகினா அவர் தான். எப்பொழுதுமே உட்காந்து ஸ்ரீராம ராம ராமே திரமே ராமே மனோரமே அப்படி ஒரு தியானத்தை சொல்லுவோம். சிவனேன்னு இருக்கேன்னு அவர் சிவன் எப்படி இருப்பார் பார்த்துக்கோம். அப்படி இருப்பார், அவர் ராமனேன்னு இருப்பார், அபாடான்னு இருப்பார். அத்தனை விசேஷம் எல்லாம் தெரியாம என்னெல்லாமோ இப்போ ஆத்த வந்து இந்த லாஃபிங் புத்தா ஒன்று கையை தூக்கி நீயும் பிரிச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த புத்தா ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்து இதனால அமைதி வருங்கலாம் சொன்னா அதோட பைத்தியகாரமான காமெடி எதுவுமே உலகத்தை கிடையவே கிடையாது. சிவகங்காலையும் ஒரு ஜெயதேவருடைய இடம் உண்டு. அது எப்படியே சந்தோஷம், ஜெயதேவர் எங்களுக்கு தான். ஆனால் ஒடிசாவாக இருக்க தான் சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால் ஜெகநாதன் அப்பப்போ பார்க்க வருவார். ஸோ கொனார்க்லேருந்து தான் புரி ஜெகநாத கஷேத்திரம் பக்கத்தில். ஸோ ஜெயதேவர் அந்த கிந்து பில்வம், அதான் அவரோட ஊர் பேர், கிந்து பில்வத்தை இருக்கும் பொழுது ஒரு நாள் மேகங்கள் அப்படி சூழ்ந்து வர, அப்பதான் மேகைர் மேதுரமம்பரம் வனபுவஷாமா ஸ்தமாலத்து. நேற்று கூட மழை பெஞ்சது, இன்னைக்கும் மழை. நிஜமாவே மேகைர் மேதுரமம்பரம் வனபுவஷாமா ஸ்தமாலத்ருமை. இல்லை இப்பங்க மழை வரப்போகுது. யாதிரி சம்மந்தமே இல்லாம மழை பெய்யறதா எங்கேயோ ராதா கல்யாணம் நடக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லோர் ஒருவர் உறவே அவர்களுக்கு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ராதா கல்யாணம் மழை பெய்யணும். நல்ல கத்தி வெயில் ராதா கல்யாணம் பண்ணாலும் மழை பொழியணும். ஏன்னா மேகை மேது ரமம்பரம் புராணம் அப்படிதான் சொல்லியிருக்கு.
அஷ்டபதி அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்போ ப்ராப்பர். அப்போ ராதா கல்யாணம் சரின்னு அர்த்தம். கரெக்டான சுபசகுனம் என்னன்னா மழை பெய்யறதே இல்லை. மழை பெய்யறதா ரைட்டு. ராதா கல்யாணம் கேரண்டி. நமக்கு முகூர்த்தம் கிடைச்சாச்சு, சகுனம் கிடைச்சாச்சு, உத்தரவு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். பட்டமாடி நடத்திலே வருத்தப்படக்கூடாது. மழை பெய்யறதே ஆனந்த கூத்தாடம். அப்படியே மேகங்கள்லாம் சூழ்ந்து வர அப்படி ஒரு இடி இடிக்கிறது, மின்னல். கத்து 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 கத்தி ஆடணும். அப்படிலாம் கத்தி ஆடுறது ஆசாமியே கிடையாது. இது சாமி வேற. இது எங்க ஆட போகுது? எல்லாரையும் அழவிடுற சாமி இது. தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதியின் நும்பொழுதில் தட்டி பறிப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை என்னப்பன் என்னை என்ன கதவை விடுவான். கெஞ்சிட்டே இருக்கணும். மிஞ்சினா போடின்னு போயிட்டு இருக்கும். அடியேன்னு கெஞ்சனா போடி அப்படின்னு போயிட்டு இருக்கும். இவங்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும். கிருஷ்ண பிரேமைக்கு முதல் படி என்னன்னா கெஞ்சிட்டே இருக்கணும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. உங்களுக்கு கெஞ்ச தெரிஞ்சா கிருஷ்ணன் உண்டு. கெத்து காட்டுறதா கிருஷ்ணன் கிடையாது. நான் வச்சுக்கோங்க. கெஞ்சனமா அவனிடத்தை கெஞ்சத்துக்கு என்ன அழகனாச்சு. அந்த அழகுக்கே கெஞ்சலாம், அந்த வார்த்தைக்கே கெஞ்சலாம், அந்த காம்பீரியத்துக்கே கெஞ்சலாம், அந்த பௌருஷத்துக்கே கெஞ்சலாம். அவனுடைய நடை உடை பாவனை அலங்காரம் அது அந்த ஸ்டைலுக்கே கெஞ்சனம். கிருஷ்ணன் கிட்ட மன்னார்குடி ராஜகோபால் எப்ப வர்றாலும் கெஞ்சனா மாதிரி தானே இருக்கான். அழகா தானே இருக்கான். அப்படி ஜோரா கத்தி கதறி அழறான். வருணனுக்கே புரியல. ஏன்னா இவன் சங்கல்பத்துலதான் மேகம் கூடி இருக்கு. இவன் சங்கல்பத்துலதான் மின்னல் மின்றது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திட. கரெக்டா இப்படியே ஒரு சீன் வந்துருத்தது. நந்தகோபர் சொல்றாரு, வந்து ஒன்றும் பயப்படாதரா, அப்பா இருக்கேன். நீங்க இப்ப அப்பா வேண்டாம், அப்பா நானா என்னடா அவன் அம்மா என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்த அம்மான்னு அழறான். அதுக்குள்ள அங்க யசோதை குழந்தை அழறான், அவகத்துறான். நந்தகோபர் சொல்றாரு, நான் மாட்டை பார்ப்பேனா ஒன்ன பார்ப்பேனா, அதுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோன்னு. பக்கத்துல வேற ஆளே கிடையாது. கூட கூடமா தான் மாடு நினைக்க போவோம், தனியா போக மாட்டேன். இவன் வேற தோல்ல உட்கார்ந்து கத்தி கதறி அவன் காது பக்கத்துல குனிஞ்சு வேற கத்துறான். அவர் கவனிக்கவோ இல்லையான்னு தெரியலையா அந்த குழந்தைங்க. அது அழுகையோ சிரிப்போ முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து தான் பேசணும். நாம மட்டும்தான் எங்கேயோ போனை பார்த்துட்டு பேசுவோம். குழந்தைகள் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசணும். நம்மளால முடியாது, நம்மளால கண்ணை பார்த்து பேச முடியாது. நம்மளால குத்து மதிப்பா முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கோம். குழந்தைகள் கண்ணோட கண் பேசும். ஆச்சாரிய புருஷர் கண்ணோட கண் பார்த்து தான் பேசுவான். 10ஆம் பொதுவாக முகத்தை பார்க்கவே மாட்டான், கண்கள்ல தான் பார்ப்போம். அப்ப அவர் தலைமுடியை பிடிச்சிட்டு இப்படி சாஞ்சிட்டு இப்படி காது பதவான்னு கத்துறான். அந்த மழை பெய்யறதுடா அழுக. வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம்டா அம்மா அம்மா பார்த்தா யாராவது வந்து இந்த பிள்ளை அழிச்சுட்டு போனால் தேரலை அப்படின்றதுக்குள்ள இந்த சப்தம் கேட்க வேண்டியவளுக்கு கேட்டுடுது. ராதா ராணி 16 வயசு, அதிரூப சுந்தரியா, சர்வாபரண பூஷிதையாக, சாட்சாத் ரதிதேவியினுடைய தேவியாக, ஆதி கோபிகாவாக, சூடகமே தோளுடைய தோளே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அணிந்து கொண்டு சர்வலங்கார பூஷித்தைய தலை நிறைய புஷ்பங்கள் எல்லாம் சூடிண்டு ஜம்முன்னு வந்துட்டாளாம். பார்த்த உடனே நந்தகோபருக்கு பரவசம், கண்கள்ல கண்ணீர். அவ ஊருக்கெல்லாம் குலதேவத்தை ராதாராணி. அதை பழகிறதுக்கு முன்னாடியே ராதாராணிய அவெல்லாம் குலதேவத்தையை அரைச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்க்க அடி பொண்ணே அப்படின்றார். ராதா அப்படின்றாளா. ராதா தன்னை ராதா அப்படின்றாள். நந்தகோபர் கையை கூப்பிட்டா, மா எனக்கு பாக்கியம், கோட்டி ஜென்ம சுகிருத்தம், உன் தரிசனம் கிடைச்சிடுது. என் ஜென்மாவை விட வேற என்ன வேணும்? ராதா சொன்ன அவாஸ்தவம், உம்முடைய பக்திக்கு மயங்கித்தான் காட்சி கொடுத்தேன். அதெல்லாம் இல்லை, கிச்சா தோல் வச்சுருக்காரு, அதான் காரணம். யார் கிருஷ்ணனை வச்சுட்டு இருக்காளோ அவர்களை தேடி ராத வருவா. யார் ராதா நாமத்தை ஜபிக்கிறாளோ அவர்களை தேடி கிருஷ்ணன் வருவோம். அப்ப ராதே கிருஷ்ணா 2 பேரும் வந்துடுவோம். அப்ப நந்தகோபர் எப்பொழுதும் எனக்கு உன்னிடத்துல பக்திய குருன்னு கேட்கிறார்.
சொல்றார், குழந்தைய கொடுத்து அம்மா கொண்டு போய் யசோதை கிட்ட கொடுத்துரும் அப்படின்றார். இதை வச்சுட்டு தான் பல பேர் ராதா ராணி பெரியவள்னு நினைச்சுட்டு. இந்த சீன்ல மட்டும்தான் ராதா ராணி யுவத்தியா வந்து குட்டி கிருஷ்ணனை வாங்கிக்கிறார். அங்க ராதா ராணி குட்டி குழந்தையா தான் அவத்துல இருந்தா. இங்க கிருஷ்ணனை வாங்கிக்கிறதுக்காக 16 வயசு யுவத்தியா வரனால ராதை கண்ணனை விட பெரியவள் இல்லை. கண்ணன் பிறந்து 1 வருஷம் கழிச்சு அவதரித்தவள் அப்படின்னு தான் கர்க்க சம்ஹிதையில காண கிடைக்கிறது. இந்த ஒரு சீனை வச்சுட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு ராதா பெரியவள் கிருஷ்ணன் சிறியவன். இந்த காலத்துக்கு வந்து அவ சௌகரியத்துக்காக அதை எடுத்துக்கிறான். அது அடுத்த விஷயம். நம்ம பசங்க எல்லாத்தையும் கெட்டிக்காரன். ராதா மூத்தவள் இல்லை, கிருஷ்ணனை விட சிறியவள் தான். அழகா ராதையை பார்த்தோன்னே இப்ப அழவும் முடியாது, அழாம இருக்கவும் முடியாது. அழுதா ராதா ராணி ஏகாந்தத்துல கிண்டல் பண்ணுவான். அழலைன்னா அப்பா என்ன ஆச்சு பையன் அழலையேன்னு நினைச்சுப்பாரு. ஒரு விசிம்பர் மட்டுமா சவுண்டுலாம் வரல, வரப்படாது. அது அது இப்படி விட்டு கொடுக்குறது. நம்ம முன்னாடி அந்த கெத்து வரப்படாது. இந்த கிருஷ்ணனாச்சு அந்த விசிம்பல் மட்டும் கண்கள்ல கண்ணீர் இப்படி தொடச்சிக்கிறான். யசோதா என்ன மையெல்லாம் தீட்டி விட்டுருக்கான். இப்படி எல்லாம் கரைஞ்சி அதெல்லாம் அப்படி தொடச்சிட்டு அப்பா பார்க்குற பாவம் குழந்தை எப்படி கதறி அழுது கண்ணு சவந்து போச்சு. அந்த ஒரு பாவம் அறிவுண்டும் இல்லை. ராதாராணிக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரிக்க மாட்டேங்கிறான். நான் கண்ணு ஏற்கனவே செந்தாமரை கண்கள் தான். இது தனியாக அழுது ஒன்று சவக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் நினைச்சுக்கிறார். உடனே இது உடனே ராதைக்கிட்ட உடனே போயிடப்படாது. அப்பா தவிர வீடுக்கு கட்டி யாரோ தெரியாத மாதிரி இது சம்மதமே இல்லாமல் இப்படி இருக்கான். வந்த இவ நல்ல அக்கான்னு சொல்லலை. அவருக்கு அந்த வார்த்தை அந்த சமயத்துல வரல. இவ கொண்டு போய் அம்மா கிட்ட உன்னை கொடுத்துருவான்னு தைரியமா போகும், சமத்தா போகும். ராதாராணி பார்த்தா நான் தான் தைரியமா போனோம். இவனுக்கு என்ன தைரியம் வேண்டி கிடக்கு. அதுக்கப்புறம் நந்தகோபுரம் இப்படி எடுத்து அப்ப கூட ராதாராணி போய் திரும்ப மாட்டேங்க. நந்தகோபுரம் பார்த்து எப்படி அப்போ அப்படின்னு கிருஷ்ண சேட்டை பாருங்க. கொல்லாது, சரியான கொல்லாது அப்படின்னா கிருஷ்ணன் தான். அப்படி கொடுத்தவன ராதாராணி அப்படி வாங்கிட்டா சின்ன குழந்தை மாதிரி இடுப்புல வச்சுட்டாலாம். யசோதா கிச்சாவையில வச்சுக்கிற மாதிரி குட்டி கிச்சாவை ராதாராணி அப்படி இடுப்புல வச்சுக்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜாகிரதையா மாடுகளை ஓட்டிட்டு வீட்டுக்கு வாங்க, நான் கொண்டு போய் யசோதா மாதா கிட்ட கொடுக்கிறேன்னு ராதாராணி சொல்லிட்டு இப்படி நடந்து வராலாம். அந்த பாண்டீர வட விருட்சம் பெரிய ஆலமரம் இன்னைக்கே உண்டு. ஒரு காலத்து அவ்வளவு பெருசா இருந்ததுதான். அவருடைய கிளை வந்து யமுனையை தாண்டி போகுமா. கண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிளையை பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த கரைக்கு போவாங்க. அவ்வளோ பெருசு இருந்ததுன்னு காணல. இப்ப யமுனை தள்ளி போயிட்டான். பாண்டீர வட விருட்சம் இன்னைக்கு அந்த வட விருட்சம் இருக்கு. அப்படி அந்த வட விருட்சத்துக்கு அப்படி வராலாம். வரத்துக்குள்ள பிரம்மதேவர் தேவர்கள் எல்லாம் பூமியில இறங்கியாச்சு. இந்த முகூர்த்தத்துக்காக அவ காத்துருந்தா. அப்படி பூமியில அப்படி இறங்கியாச்சு. அப்படி கைய கூப்பிண்டு கண்ணனையும் ராதையையும் வரவேற்கணும்னு அவ காத்துருக்கா. அதுக்குள்ள ஒரு நிகுஞ்சத்துக்குள்ள அப்படி நுழைஞ்சா. நிகுஞ்சம்னா கொடி வீடு. அதுல குஞ்சு பாப்பா வாயிலெல்லாம் கையை போட்டு தேவேன்னு இருந்த கிச்சவை. ராதையும் கிருஷ்ணன் ஒன்றும் பேசல. ராதை இடுப்புல வச்சுட்டா நடந்து வேண்டே இருக்கான். இது இடுப்புல உட்காந்துட்டு வாயில கை கொண்டு தேவேன்னு எங்கேயோ பார்த்துட்டு 2 பேரும் ஒரு பேச்சு இல்லை, ஒரு பார்வை இல்லை. அந்த நிகுஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சா இது தொப்புன்னு கீழே குதிச்சது. பயிர் குதிச்சா அடுத்த நிமிஷம் சாட்சாத் மன்மத மன்மத தாசாமாவிரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மதக. இது ராசலீலா பொழுது ஆவிர்வவிக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஆனா இந்த இடத்துலயும் எப்படிதான் அதிரூப சுந்தரனாக குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொக்கூழி எழுகமல பூவழகர் என் அரங்கத்து இன்னமுதர் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. பெரியவாய் பிழை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பிரியவாய கண்கள் என்னை வேதனை செய்தனவே. செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே.
நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினை ஐயோ ஐயோ ஐயோன்ற இந்த ஆனது ஐயோ அவ்வளவுதான் அந்த ஐயோ இது. ஒரு திருப்பானாழ்வார் முதல் தடவை ரங்கநாதனை பார்த்து இப்படி மயங்கி ஐயோன்னு சொன்னா, யுவதியான ராதாராணி யுவபுருஷனான கண்ணனை பார்த்து அத்தன் அதிரூப சுந்தரன் தோள் கண்டார் தோளே கண்டார் துணைகள் கமல அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மத்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ராமனர் அறிவித்தார். இந்த ராமரூபத்தை பார்த்துட்டு கிழவியான சூர்பனகைக்கே மோகம் வந்ததுன்னா, யுவதியான ராதைக்கு யுவபுருஷனான கிருஷ்ணனை பார்த்தா நித்திய யுவ புருஷன் பல 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 பலான்னு சுருக்கலாம். அந்த சுருள் சுருளான கேசமும் அகன்ற விசாலமான மார்பு பிரதேசமும் அழகான உருண்டு திரண்ட தோள்களும் நீண்ட கைகளும் நல்ல சம்மன பருத்த தொடைகளும் சிற்றடை இந்த பட்டுப்பீதாம்பரம் உடுத்திட்டு இருக்கிற அழகே அழகு. மன்னாருடைய ராஜகோபாலன் ஸ்டைல் நிறையா இருக்கும். ரங்கநாதர் படுத்துட்டு இருந்தாலும் அந்த அந்த ஸ்டைலு தான் நம்ம ஊருக்கு தான். அந்த பீதாம்பரத்தை அப்படி உடுத்த ரொம்ப வருத்தப்படுது. இந்த பத்மநாபருக்கு மேலே எல்லாத்தையும் போர்வ மாதிரி போத்தி வைப்பான். ஒரு நாளாவது கட்டப்படாதான் அப்படியே தோணும். யாரா ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு ஐயங்கார கூட்டம் நல்லா கட்டும் போச்சு எல்லாரும் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் போர்வையை போடுற மாதிரி லைனா எங்கத்தை வாங்கி கொடுக்க வேலையை போட்டு 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 வச்சுருவான். இல்லாட்டி நுங்கி கட்டுற மாதிரி மேலே அப்படி சாத்தி விட்டுருவான். அழகா கட்ட வேண்டாமா? அதெல்லாம் மலையப்பன் ரங்கநாதன் வரதன் கலங்கலவா உடுத்துறாரு. அதெல்லாம் உடுத்தி நாம ரெண்டு ரோட்ல போக முடியாது. பாண்டரங்கள் நல்லா வாடாமல்லி கலர்ல கட்டுவார். அது அது வேற யாரும் ஆண் பிள்ளை போட்டா என்னடா அது அப்படின்னு அம்மாவே கேட்பான். மற்றவா அம்மாவே கேட்பான். இந்த காலம் வெளியவே பார்ப்பான். இந்த அந்த காலத்து பசங்க எல்லாம் பிங்க் கலர் சட்டையெல்லாம் போடுறான். பொம்பளைகள் சொல்றான் இன்னும் இப்படிலாம் போட்டு விளையாடுறது எழுதுறான். பாண்டரங்கன் வாடாமல்லி கடல்ல வேஷ்டி கட்டிட்டு ஜோரா பஞ்சு மிட்டாய் கடலை குருதா போட்டிக்கிறான். ஆனா அழகாத்தான் இருக்கான். புவன சுந்தரன் அழகுன்னா அழகு அத்தனை சுந்தரமான சுந்தரத்தை பாரு அப்படி தாழ அந்த காம்பீரியம் அந்த யுவ புருஷன் அந்த அவன் தானே நடே அப்போ உடனே ஒரு தோன் மாறுறது. அப்படி அதுக்குள்ள பிரம்மதேவர் வந்தார். அப்படி கையை கூப்பிட்டார். பிரபோ வணக்கம் ராதைக்கும் மாங்கல்யம் பண்ணி கல்யாணம் பண்ணி பாருங்க எங்களுக்கு ஆசை. உடனே அவளை பிரிக்கவே முடியாது. லிஸ்ட் போட்டு சொல்றார். நீ ராமனா வந்தா அவள் தான் சீதை ஒவ்வொன்னா சொல்றா. உடனே அவளையும் பிரிக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரு பாக்கியம் வரும். திவ்ய தம்பதிகள் நித்திய தம்பதி தான். தனியா ஒரு கல்யாணம்ன்றது அவசியமே கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால நாங்க தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற விரும்ப தேவர்கள் மட்டுமே அட்டன் பண்ணது ராதா கல்யாணம். அட்டன் பண்ணவெல்லாம் தேவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷாளுக்கு ராதா கல்யாணத்துல அட்டண்டன்ஸ் கிடையாது. தேவர்களுக்கு மட்டும்தான். பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகப்பேசி வந்திருந்து ஆண்டா சொல்றாருயா. சத்தியமா ஆண்டா என்னெல்லாம் அனுபவிச்சாலும் அது எல்லாமே நடக்காது. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான். இது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழீனா. இந்த பிண்டீர வனத்துல இத்தனை அலங்காரம் கோலோக பிருந்தாவனம் போல அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆண்டாள் சொன்ன மாதிரியே பூரண ஒரு கலசம் எல்லாம் வச்சு தோரணங்கள்லாம் கட்டி நல்ல பந்தல்லாம் போட்டு அதுக்குள்ள சிவபெருமான் மற்றவர்கள்லாம் மாப்பிள்ளை தோழரா மாறியாச்சான். இந்த சிவபெருமான்லாம் மாப்பிள்ளை தோழராது ரைட்ஸே கிடையாது. புலி தோலை அரைக்கசைத்து உடம்புல சாம்பலை பூசி இவருக்கு என்னது அலங்காரம் தெரியும். ஆனா அவர் தான் இவனுக்கு நல்ல அலங்காரம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவருக்கு தலையில எப்பொழுதுமே கங்கை உண்டு. ஆனா அவருக்கு அபிஷேக பிரியன்னு பேர். தலை எப்பவும் ஈரம் சொட்ட சொட்டதான் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு தனியா தண்ணி விடுறது வேற சலதாரியா சொட்ட போட்டு ஏற்கனவே கட்டியா வந்ததுதான் உட்காந்து இவன் அலங்காரம் பண்ணிட்டுதான் பண்றதான். நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும்னு தான் சாஸ்திரமே சொல்றது. எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணன் ராதி அப்படி தயாராயாச்சு. எதிர்க்க வந்து பார்த்தா சிவபெருமான் மற்றவாழ்லாம் ஐயோ அவள் ரொம்ப அழகா இருக்காளு அப்படின்றாளாம். லக்ஷ்மி தேவி பார்வதி சரஸ்வதி எல்லாம் ஐயோ அவன் ரொம்ப அழகா இருக்காளு. அவளுக்கு அவ அலங்காரம் பண்ணதை விட எதிர்க்க அலங்காரம் பண்ண கிருஷ்ணனும் ராதையும் அதிரூப சுந்தரமா தெரிகிறாள். சொன்னாவே அழகு இருந்தானே.
கேட்கணுமா? அழகுன்னா அழகு, அப்படி ஒரு ஜோடி. இது நன்னா கனகரேன்னு இருக்கு பய, அவன் நன்னா வெள்ளவளேன்னு இருக்கா. கௌரி அவள் கௌரவர்ணம் வெள்ளவளேன்னு. இது கிருஷ்ணன், கிருஷ்ணனாலே கருப்பன்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணன் அது கௌரி, அப்படி ஜாமுன்னு நிற்கடா. அதுக்குள்ள மேடையெல்லாம் தயாராகிருக்கு. அழகா வந்தாச்சு. கிருஷ்ணன் வந்து அப்படி கம்பீரியமாக அப்படி உட்காந்துட்டான். மனமேடையில் உட்காரதே ஒரு அழகு. அப்படி வந்தான், அப்படி உட்காந்தான். பக்கத்தில் ராதாராணி வந்தா, பக்கத்துலேயே அழகாக ஒரு காலை மடக்கிண்டு அப்படி கத்திண்டு அந்த அப்படி தலையை குனிஞ்சு அப்படி பார்க்குறான். ஆனால் கண்ணு மட்டும் கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கு. கண்ணன் அப்படி கம்பீரியமாக எல்லாரையும் பார்க்குறான். வேத மந்திரங்கள் சொல்றார் பிரம்மதேவர். ரொம்ப சந்தோஷம். தேவர்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அழகா ஜோரா மந்திரங்கள்லாம் சொல்லி மாலை மாற்றினாள் ராதை, மாலை மாற்றினாள். கையில மாலையை கொடுத்துட்டாள். மாலை மாத்துறது தான் முக்கியமான விஷயம். இன்னி காலகட்டத்தில் நமக்காகத்தான் மாங்கல்ய தாரணம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது. ஆண்டாளுடைய வாரணம் ஆயிரத்திலேயே மாங்கல்யத்தை பத்தி பேச்சே கிடையாது. அக்னி வளம் செய்யறது, கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி, இப்படியெல்லாம் இருக்க ஒழிய பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் அதெல்லாம் இருக்கு. மாங்கல்யன்ற கான்செப்ட் சொல்ற ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து தப்பு இல்லை, நல்லது. அழகா ரெண்டு பேரும் மாலை மாற்றினார்கள். இந்த அந்த மாலை கட்டி கொடுக்கறது நிறைய தேவதைகள்லாம் இருந்தா, அவளை அழகா கட்டி கொடுத்தா. அழகா மாலையெல்லாம் மாற்றிந்தாச்சு. கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். பிரம்மதேவர் சொல்றார், இவள் என்னுடைய மகளா நான் ஏத்துண்டு தாரவாத்து கொடுத்தேன். பிரம்மதேவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு. ரிஷபானு தேவருக்கோ நந்தகோபருக்கோ யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. பிரம்மதேவர் சொன்னார், இவள் என் மகள், நான் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். அவரு ராதா சைடு தான் போயிட்டார். கிருஷ்ணன் சைடு யாரும் நிற்கிறது தைரியம் இல்லை. ஏன்னா ராதா சைடு போயாச்சுன்னா ராதியே கண்ணன் பார்ப்பான் இல்லையா. ராதா சைடு நின்னாச்சுன்னா கண்ணன் நம்மளை பார்ப்பான். அவன் சைடு போயாச்சுன்னா ராதா ராணி பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் கிருஷ்ணன் மட்டும் தான் பார்ப்பான், அக்கம் பக்கத்தில் பார்க்க மாட்டான். அதனால எப்பவுமே ராதா சைடு போயிடணும். தாயார் சைடு போயாச்சுன்னா சொல்லலாம். இந்த ஸ்ரீரங்கத்தில் மட்டையடி உற்சவத்துக்கு தாயார் சைடு தான் கூட்டமே. ரங்கராஜன் சைடு கொஞ்சம் போனா அப்புறம் 10-15 பேர் நின்று இருப்பான் மரியாதைக்காக, ரங்கராஜன் விட்டு கொடுக்கப்படாதே அப்படின்றதுக்காக. ஆனா எல்லா கூட்டமும் உள்ள போயாச்சுன்னா தாயார் கண்ட்ரோல்ல தானே இவர் உள்ள வரணும். படின்னு கதவை திறந்து சாத்திரலாம் உள்பக்கத்துல இருந்து தானே. அந்த அதிகாரம் எல்லாம் அவளுக்கு உள்ள வரதுக்கு மட்டும்தான் இவருக்கு வரணும். கதவை அடி படின்னு சாத்துறது, நம்மாழ்வார் வந்து கெஞ்சறதெல்லாம் ரங்கநாயகி கிட்ட தானே. ஜெகநாதன் ரத யாத்திரை போயிட்டு திரும்பி வந்தவொடனே எல்லாரும் தாயார் சைடு போயிடுவான். இங்க ஜக்குபாய் மட்டும் தனியா நிற்கும். இதேமே நின்றுட்டு இருக்கும் பையன். ரசகுல்லா கொடுத்துதான் உள்ள போவான் பையன். ரத யாத்திரை திரும்பி போற ரத யாத்திரைக்கு பகுதா யாத்திரான்னு ரொம்ப நம்ம தேசத்துல பலவிதமான சம்பிரதாயங்கள், பலவிதமான அனுபவங்கள், வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு மதத்துல நாம செலிப்ரேஷன். அழகா ராதாராணிய கண்ணனுடைய நெஞ்சில் அப்படி கையை வைக்க சொல்றா. கண்ணன் ராதாராணி இப்படி தோல் மேல கையை வச்சு அப்படி சிந்தூரம் இட்டது. இன்னைக்கும் இந்த பண்டீர மனத்துல பண்டீர் பிஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணன் ராதையும் அந்த இடத்த பார்த்தோம்னா ராதாராணி பக்கத்தில் இருப்பா. கண்ணன் அப்படி இடத்தை வச்சு அப்படி சிந்து. கண்ணன் லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் கிடையாது. சாப்பிடும் பொழுதே விப்ரந்தேனும் சடரபடயோ கோஷங்கவே திரேச்ச கக்ஷே வாமே பாணௌ மஸ்ருண கபலம் தப்பலானி அங்குலிஷு. இடது கையில தயிர் சாதமும் விரல் இடத்துல ஊறுகாய். இப்படிதான் பாகவதத்துல வர்ணனை. ஏன் வலது கையில சாப்பிடப்படாதா அப்படின்னா பக்தர்கள் கூட்ட டக்குன்னு அவளை காப்பாத்துறதுக்கு வலது கை கொடுக்கணும். அதனால எனக்கு இடதுகை, பக்தாளுக்கு வலதுகைன்னு சுவாமி வச்சிருக்கார். அதனால வலதுகை ஃப்ரீயா வச்சிருக்காரு. எப்ப பார்த்தா அப்பதான் திரௌபதி கூட்ட படம் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டா நமக்கு ரைட் ஹேண்டா சுவாமி. அதனால மாமேகம் சரணம் ரஜ மா சுச்ச எல்லாம் வலதுகை. எதுக்கு நான் பக்தர்களுக்காக வலதுகை. ராதா சீதாவாளுக்கெல்லாம் இடதுகை. இல்லை ஒவ்வொரு கை பிடிச்சோ அப்படின்னு இருப்பார். அப்ப அத்தனை ஆச்சரியமாக பகவான் அப்படி சிந்தூரம் விட்டு விடுற மாதிரி பண்டீர்வன் பிஹாரி அப்படின்னு அழகா அக்னி எல்லாம் வலம் செய்து ஜோரா எல்லாம் பண்ற. இவ்வளவுதான் ராதா கல்யாணம். இதுதான்
காண்டீர வனத்துல நடந்ததுதான் ராதா கல்யாணம். கண்ணன் ராதிய மாலை மாத்திக்கிறார், அக்னி வலம் வர, நெத்தியில இந்த வகுப்புல சிந்தூரம் இடுறார். ரொம்ப சந்தோஷம். அவரவர்கள் தேவர்கள்லாம் வந்து சேவிச்சு காணிக்கையா கொடுக்க மலை மாறி குமியர்தான். இவ்வளவுதான் ராதா கல்யாணம். இப்படித்தான் காண்டீர வனத்துல ராதா கல்யாணம் நடந்ததுன்னு கர்க்க சம்ஹிதையில் ஒரு அத்தியாயத்துக்குள்ளேயே முடிச்சுடுறேன். நிறைய அத்தியாயங்கள்லாம் கிடையாது, ஒரே ஒரு அத்தியாயம் தான். கல்யாணம் ஆயிடுறது, தேவர்கள் எல்லாரும் நல்லா கொண்டாடுறா, ஆடுறா, பாடுறா, முதுமண தம்பதிகளுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாடு. அப்பயே ரிசப்ஷன்லாம் நடந்துவிடும். கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன், கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை. கல்யாணம் முடிஞ்சு ஜோரா ஒரு ரிசப்ஷன் எல்லாம் நடக்கிறது. தேவர்கள் எல்லாரும் வந்து ஆடி பாடி மகிழ்ந்து, பிரம்மதேவர் சிவபெருமானுக்கெல்லாம் கண்களில் ஆனந்த கண்ணி. இந்த திவ்ய தம்பதிகள் தலையை அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்றாளாம். சிவபெருமான் பார்வதியெல்லாம் பகவான் ராதாராணி திருவிடிகளில் அக்ஷதையை போடுறாள். அவன் தான் எப்படி போடுறது, திருவிடிகளில் போடுறான். அதை பார்த்து எல்லாரும் திருவிடியில் போடுறாளாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவதர்களை குஷியில் அப்படி தலை மேலே போட்டு அப்புறம் தான் நீங்கள் அக்ஷதை கொடுக்கும்போது திரும்பி போய் திருவடியில் கொண்டு சேர்ப்பிச்சார்கள். அப்போ பகவான் கேட்டான், நான் பிரம்மதேவரை பார்த்து, நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன தட்சணை வேணும்னு கேட்டார். முன்னாடியே தட்சணை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சா என்ன தட்சணை வேணும்னு கேட்டார். பிரம்மதேவர் கையை கூப்பிட்டார். எப்பொழுதுமே இந்த திவ்ய தம்பதிகள் திருவடிகளில் அசராத பக்தி, மாறாத பக்தி நிலைத்திருக்கட்டும்னு தட்சிணையா கேட்டார். ராதா கல்யாணம் என்னடா தட்சிணை அப்படின்னா, ராதா கிருஷ்ண பக்தி ஸ்திரமா இருக்கணும். இதுதான் ராதா கல்யாணம். அழகா எல்லாம் நடந்தது. அப்படியே தேவர்கள்லாம் வந்த வழி அவரவர்கள் கிளம்பி போயாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எல்லாம் ஏற்பாடு. தேவர்களே எல்லாருடைய தேவர்கள்லாம் பூமியில் சாப்பிட மாட்டார். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பாண்டீர வனம் போனால் பசிக்கும். நான் பார்த்துட்டேன். அதனால் நாங்கள் பாண்டீர வனத்தை ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி வரப்போகிறோம், சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் பார்த்துட்டு இந்த ராதா விஷயம்லாம், ராதா கல்யாண விஷயம்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ராதா கல்யாணம் அனுப்பி நிஜமாகவே அது சுகம். அது ப்ராப்பர் பிளேஸ் அங்கே தான் நடந்தது. அதனால் நாங்கள் இந்த விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சு நல்லா பசிக்கும். அப்புறம் அந்த பாண்டீர வனத்தில் அவள்லாம் அந்த பூஜை பண்ணக்கூடிய பூஜாரிகள் அவள் வீட்டிலேயே சாப்பாடு, நம்ம சாதாரண சாப்பாடுனால கூட அந்த ரோட்டி, சப்ஜி, சாவல், தஹி இதெல்லாம் உண்டு. கூட எப்படி ஒரு ஸ்வீட் கொடுத்துருவோம். இந்த ஸ்வீட்டும் இன்னும் சாப்பிடலான்னு கேட்கும், நாக்கு கேட்கும், உடம்பு பயமாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்வீட் போடுவாள். அவளுக்கு குலோப் ஜாமுன் லட்டு சைஸ் தான் இருக்கும். நம்ம மாதிரி நூண்டெல்லாம் கிடையாது, இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாக்கரி கொடுப்பாள். பாக்கரி, அதுக்கு நல்ல மிளகா காரமான ஒரு சட்னி வேறு கொடுப்பாள். அதுக்கப்புறமா ஒரு வெண்ணெய் கொடுப்பாள். நிறைய தடவை சாப்பிட்ட அனுபவத்தை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நீர்மோர் கொடுப்பாள். இதெல்லாம் பாண்டீர வனத்தினுடைய ஸ்பெஷல். மறக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடணும். அப்படி எல்லாரும் சாப்பிட்றா. அதன் பிறகு அவர்கள்லாம் கிளம்புறா. ராதையும் கண்ணனும் நிக்குஞ்சத்தில் போய் ஓடி ஆடி விளையாடி சிரித்து பேசி எல்லா அட்டகாசம் நடக்குது. அதுக்குள்ளே இவர் மாடெல்லாம் ஓட்டிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறார். இவர் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த லீலையெல்லாம் முடிஞ்சாச்சு. அழகாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ராதையும் கண்ணனும் கொடிகளோடு மலர்களோடு யமுனையோடு மரங்களோடு ஓடி ஆடி விளையாடி மேனி சிலிர்த்து. ஏன்னா அதாவது ரெண்டு பேர் தன்னை மாற்றிண்டு குழந்தையாக காட்டின்னு அவர்களாக ஆவிர்பவிச்சது ராதா கல்யாணத்தில் தான். ராதையும் கண்ணனும் கோலோக ஈஸ்வரனாக கோலோக ஈஸ்வரியாக தங்களை தாங்களே ஆவிர்பவிக்க வச்சிருந்தது இந்த இடத்துல. இதெல்லாம் நடந்தது. தேவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த சமயத்தில் அந்த கொடிகள் மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளோ குஷியாக. நிறைய பேர் அந்த சாதுக்களாகவே உண்டு. அவளுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவள்லாம் விட்னஸ். முக்கியமாக அந்த பாண்டீர வதவிருட்சம் ஐ விட்னஸ். ராதா கல்யாணத்துக்கு தெரியாது. ராதா கல்யாணம் ஒரு ஆலமர கலையும் கொண்டு வந்து வைக்கும். ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் நடந்தது. அதனால் இனிமேல் ஞாபகம் எங்கேயாவது ராதா கல்யாணம்னா நீங்கள் மறக்காமல் இங்கே ஒரு ஆலமரத்து கலையை எடுத்துகிட்டு போயிடும். என்னத்துக்கு கொண்டு வந்தேன் அந்த கதையை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய பேர் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். யாரும் கொண்டு மாட்டாங்க. எல்லாரும் பழத்தை கொண்டு வர அதே வாழைப்பழத்தை கொண்டு வருவாங்க. நீங்கள் ஒரு ஆலமர கலையை கொண்டு போங்க. நிறைய காட்டு புஷ்பங்களாக எடுத்து மாலை கட்டணும்.
வனமாலி அப்படின்னா வனத்தில் கிடைக்கக்கூடிய புஷ்பம் நல்ல பூவாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும் அவசியமே கிடையாது. போகன் வில்லாலேருந்து குல்மோகர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து கட்டணும். அது பேர் தான் வனமாலி. காட்டு புஷ்பங்கள் வன மாலை அது இருக்கிறதுனால வனமாலின்னு அவனுக்கு பேர். காட்டு புஷ்பங்களாக இருக்கும். ஏதோ உதவுக்கு முல்லை செம்பகம். அது ஏன்னு கேட்டால் நமக்கு வாசனையாக இருக்கணுன்றதுக்காக. சுவாமிக்கு எல்லாருக்கும் அவருக்கு உண்டு. அப்படி அவ்வளவு அழகா அந்த ராதையும் கல்யாணமும் நடந்தது. என்னைக்கு நடந்தது தெரியுமா? அதுக்கு ஒரு திதி உண்டு, ஒரு மாசம் உண்டு. பிருந்தாவனத்துல வருஷா வருஷம் அன்ன தேதியில ராதா கல்யாணம் கொண்டாடிட்டு தான் இருக்க. ஹரியாலி தீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் பண்ணி பாருங்க என்ன மாசம், மாசமா கன்ஃபார்மா ஹரியாலி தீஜ் கூகுள் பண்ணி பாருங்க. ஹரியாலி தீஜ் ராதா கிருஷ்ணா வெட்டிங் டேன்னு போடுங்க. ஆகாஷா வெட்டிங் போட செங்கலாம் வெட்டிங் டேன்னு போடுங்க. அப்போ கூகுளில் சொல்லும், கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லும். அதெல்லாம் ஒரு இன்னி வரைக்கும் வருஷா வருஷம் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் கொண்டாடுறோம். பாண்டிய வனத்தில் வருஷா வருஷம் ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்து கொண்டு தான். அதே பாண்டிய வனத்துல தான் பிரலம்பாசுர வதம் பின்னாடி பலராமன் பண்ணார். முதல்லையே ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்துட்டார். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. நந்தகா போகிறதுக்கு முன்னாடி ராதா ராணி திரும்பி குஞ்சு கிருஷ்ணா கொண்டு வந்து யசோதைகிட்ட இருந்தாங்கம்மா நந்தபாபா கொடுக்க சொன்னார். சரிடிக்கு வந்து நன்னா ரெடி, என் பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்டியே, வெக்கமெல்லாம் பெற்றாலாம். உடனேயே யசோதை பார்த்தா, பொண்ண மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்ணு மாட்டு பொண்ணா கிடைச்சா நன்னா இருக்கும், நாட்டுப்புறம் செய்யும் கொலோ அப்படின்னு ஆழ்வார். உடனே அவள் உடம்ப கையிலெல்லாம் நிறைய மஞ்சள்லாம் பூசி விட்டாளாம். இவெல்லாம் எனக்கு இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ராதா ராணிக்கு நார்த்தில் பண்ணது. உடனே இப்போ இருக்க பெரியவாளா என்னமோ பண்ணி தொலைகிறது இல்லை, ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் அதெல்லாம் நமக்கு வழக்கம் உண்டா? அந்த ஊர் சமோசா மட்டும் சாப்பிடுற ஹல்தி ஃபங்க்ஷன் என்ன பிரச்சனை? வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் ஒரு பீஸா ஒத்துக்க முடியலாம், சாம்சங் மொபைல் ஐஃபோன் ஒத்துப்பாலாம், சிவபெருமான் ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன கொடுமையான கூட்டம் இது. நம்ம சனாதன தர்மத்தினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஹால்தி ஃபங்க்ஷன்றது யசோதை ராதா ராணிக்கு பண்ணான். நந்தகாவில் கை ஃபுல்லாக நல்லா மஞ்சள் பூசி விட்டார். ராதா நீ வெக்கமாக போயிட்டான், இப்படி ஓடினாலாம். இன்றைக்கும் அவள் போய் பர்சானாலும் தன் கையை லம்பின குளம் இன்றைக்கும் பச்சை பசேன்னு இருக்கும். இன்றைக்கும் அந்த குளம் இருக்குது. ராதா ராணி போய் கையை லம்பின குளம்னு ஒன்று இருக்குது. வீட்டுக்கு போகும்போது மஞ்சளாக இருக்கக்கூடாது கை, ஏன்னா ஆல்ரெடி மஞ்சள் பூசிருக்க யாராவது உனக்கு என்ன மருமகள் விஷயம்லாம் பண்ணா அப்படின்னு கேட்டுருவாங்க. அது வெக்கப்பட்டு கை அலம்பினான்னு ஒரு இடம் இருக்கு. இதுதான் ராதா கல்யாண விஷயம் கர்க்க சம்ஹிதையில் சொல்லப்பட்டது. ஸோ ராதா நாமம் ரகாரம் அப்படின்றது என்னது? ரமிக்க செய்பவள். ஆகாரம் ஆதி கோபிகா, தகாரம் தரிக்கிறவள், திருப்பி ஆகாரம் பிரஜாநதி. இந்த நாளும் சேர்ந்துதான் ராதா நாமம். இந்த வியாக்கியானம் கொடுத்தது பத்ரிநாதன். பத்ரிகாசிரமத்தில் கர்க மகரிஷிக்கு சொன்னார்னு இருக்கு. கண்ணன் பிறந்த அந்த கிருஷ்ணாஷ்டமிக்கு அடுத்து வரக்கூடிய அஷ்டமி தான் ராதாஷ்டமி. பிள்ளையார் சதுர்த்திக்கு அப்புறம் வரதான் ராதாஷ்டமி. ராதா ராணி அவதரித்த இடம் ராவல்னு பேரு. மதுரா கோகுலத்துக்கு நடுவில் இருக்கிற ராதையுடைய வாழ்ந்த ஊர், வாழ்கின்ற ஊர் தான் பர்சானா. ரிஷபானு தேவர்னு பேர் அப்பா பேரு, கீர்த்தி ராணி கீர்த்திதான்னு அம்மா பேர். அதனால இதெல்லாம் ராதா கல்யாணம் நடந்தது பண்டீர வனம். பிருந்தாவனத்தில் தாண்டி வெளில போனது. பிருந்தாவனத்தில் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் போயிடலாம். பாண்டீரவனம் அங்கே தான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் ராதா கிருஷ்ண கல்யாணம். எங்கே ஆலமரத்தை பார்த்தாலும் ராதா கல்யாணத்தை நினச்சிக்கோ, சரியா? அது என்ன நாளில் ராதா கல்யாணம் நடந்ததுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த சமயத்தோட பிருந்தாவனம் போய் பார்க்கணும். ஜெய் போலோ ராதா ராணி கி. எல்லாமே நிறைய ராதா கிருஷ்ண லீலை உண்டு. இன்னைக்கு ராதா அவதாரம் ராதா கல்யாணம் இதுதான் சொல்லியிருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய ராதா கிருஷ்ண லீலா ஸ்தலங்கள் பிரஜபூமியில் நிறைய இருக்கு. ராதா துவாரகைக்கு போனாலும் இருக்கு. இதெல்லாம் கர்க்க சங்கீதத்தில் இருக்கு. பாகவத்தில் இல்லை. குருஷேத்திரத்துக்கு ராதா ராணி வந்தாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த ராதா ராணி எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் வம்சத்திற்கும், மூதாதையத்திற்கும் எப்பொழுதும் ஆனந்தம், சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞானம், வைராக்கியம், ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், திருப்தி எல்லாம் பூரணமாக. ராதே கிருஷ்ண.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा राधे 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 राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, बोलो गोवर्धन गिरिराज की जय, बोलो आज की आनंद की जय। राधे जय, बोलो भारत माता की जय। राधे कृष्ण। நான் வந்து ஹரியாலி டீச்சர்னா குரேரா தூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிங்க. இப்போ கூட கூகுளில் போட்டு பார்த்துட்டேன். என்ன நீங்களே கண்டுபிடிங்க. ராதே யாருக்கு ரைட்டோ இன்னைக்கு